நெக்ஸ்ட்டு ரிக்ரெசிவ் டேக்ஸ். ரிக்ரெசிவ் டேக்ஸ்ன்னு என்னதுன்னா ப்ரொக்ரெசிவ் டேக்ஸுக்கு எதிர்ப்பதமானது. ப்ரொக்ரெசிவ் டேக்ஸில் என்ன போட்டிருந்தோம், வருமானம் கூட கூட வட்டி விகிதம் கூடும், பெர்சன்டேஜ் கூடிக்கிட்டே இருக்கும். இது அப்படி இல்லை, வருமானம் கூடுனாலும் அதே விகிதம் தான், ரைட்டா. அதான் ரிக்ரெசிவ் டேக்ஸ்னால் பிற்போக்கு வரி, அது முற்போக்கு வரி, இது பிற்போக்கு வரி, ரைட்டா. ரெண்டுக்கு மீனிங் தெரிஞ்சது. அதை தோய்வு வரின்னு சொல்லலாம், பிற்போக்கு வரின்னு சொல்லலாம். அதேமாதிரி ப்ரொக்ரெசிவ் டேக்ஸ்க்கு முற்போக்கு வரி, ரைட்டா. அப்போ இது எப்படின்னு பார்ப்போம். இட் இம்ப்ளைஸ் தட் ஹையர் த ரேட் ஆஃப் டேக்ஸ் லோவர் த இன்கம் குரூப்ஸ் தென் இன் த கேஸ் ஆஃப் ஹையர் இன்கம் குரூப். அப்படின்னா இட் இம்ப்ளைஸ் அப்படின்னு சொன்னால், இட் இம்ப்ளைஸ்னால் இது செயல்படுகிறது, உண்டாக்குகிறது. எதை உண்டாக்குகிறது? செயல்படுங்கன்னா விளைவிக்கிறது. த ஹையர் த ரேட் ஆஃப் டேக்ஸ் அப்படின்னா வரியின் விகிதத்தை உயர்த்தும் போது லோவர் த இன்கம் குரூப்ஸ் அப்படின்னா ரொம்ப பாதிக்குது. அதாவது ஹையர்னால் பாதிப்புக்குள்ளாகும். நான் திரும்பி படிக்கிறேன் பாருங்கள். இட் இம்ப்ளைஸ்னால் இது பாதிப்புக்கு உட்படுகிறது. இம்ப்ளைஸ்னால் உட்படுகிறதுன்னு அர்த்தம். தேட் ஹையர் அதிகமான பாதிப்புக்கு உட்படுகிறது. இப்போ வாங்க, இதுதான் கரெக்டாக இருக்கும். அதிகமான பாதிப்புக்கு உட்படுகிறது. எது? இட்டுன்றது இந்த ரெக்ரெசிவ் டேக்ஸை குறிக்கிறது. இந்த ரெக்ரெசிவ் டேக்ஸ் இம்ப்ளைஸ்னால் உட்படுத்தப்படுகிறது. எதை தட் ஹையர் அதிகமான பாதிப்பு, ஹையர் த ரேட் ஆஃப் டேக்ஸ் அப்படின்னா இந்த ரேட் ஆஃப் டேக்ஸ் வந்து இந்த வரியின் விகிதம் வந்து அதிகமான பாதிப்பை உண்டாக்குகிறது. யாருக்கு? த லோவர் இன்கம் குரூப்ஸ் அப்படின்னா கம்மியான வருமானம் உள்ள பிரிவினரிடையே, மக்களிடையே, ரைட்டா. லோவர் இன்கம் குரூப்ஸ்னால் கம்மியான வருமானம், லோவர்னால் கம்மியான வருமானம் உள்ள பிரிவினர் மக்களிடத்தில் அதிகமான பாதிப்பை உண்டாக்குகிறது. அது இட் இம்ப்ளைஸ்னு உண்டாக்குகிறதுன்னு வச்சுக்கோங்க. இதுதான் கரெக்ட், உண்டாக்குகிறது. எதை? தட் ஹையர்னா இதில் பாதிப்புன்னு அர்த்தம். பாதிப்பை உண்டாக்குகிறது. எது உண்டாக்குறது? த ரேட் ஆஃப் டேக்ஸ், இந்த வரி விகிதம். எந்த வரி விகிதம்? ரெக்ரெசிவ் வரி விகிதம். எதை? யார் இடத்துல? லோவர் இன்கம் குரூப் இடத்துல ஹையர்னா பாதிப்பு, அதிகமான பாதிப்பு உண்டாக்குகிறது, இம்ப்ளைஸ்னு உண்டாக்குகிறது. தேன் எதை விட? தேன் இந்த கேஸ் ஆஃப் ஹையர் இன்கம் குரூப்ஸ் அப்படின்னா இந்த கேஸ் தேன் அதை விட, எதை விட? தேன் அதை விட இந்த கேஸ் ஆஃப், அதை எடுத்துக்கொண்டா, இந்த கேஸ்னால் அந்த விதத்தில், எந்த விதத்தில்? ஆஃப் ஹையர் இன்கம் குரூப்ஸ். அப்போ அதிகமான வருவாய் ஈட்டுபவர்களை விட கம்மியான வருமானம் உள்ளவங்களுக்கு இது அதிகமான பாதிப்பை ஏற்படுத்துகிறது அப்படின்னா அதான் மீனிங். அப்போ அந்த ஹையர்னால் பாதிப்பை ஏற்படுத்துகிறது, ரைட்டா. இட் இம்ப்ளைஸ்னால் ஏற்படுத்துகிறது, விளைவிக்கிறது, உண்டாக்குகிறது, எல்லாம் உண்டாக்குகிறது. எதை? ஹையர் அதிகமான பாதிப்பு. யார் ஹையர் அதிகமான பாதிப்பு? எது? த ரேட் ஆஃப் டேக்ஸ் அப்படின்னா அதிகமான பாதிப்பு எதனால்? த ரேட் ஆஃப் டேக்ஸ், அந்த வரியின் விகிதத்தினால அதிகமான பாதிப்பை உண்டாக்குகிறது. யாருக்கு? லோவர் இன்கம் குரூப்ஸ் அப்படின்னா கம்மியான வருவாய் சம்பாதிக்கிறவங்களுக்கு, கம்மியான ரூபா சம்பாதிக்கிறவங்களுக்கு அதிகமான பாதிப்பை ஏற்படுத்துகிறது. யாரை விட? தென் இந்த கேஸ் அவர்களோட இந்த கேஸ்னால் அவர்களை விட, தென் இந்த கேஸ் ஆஃப் ஹையர் இன்கம் குரூப்ஸ் அப்படின்னா அதிகமாக, ஹையர்னா அதிகமாக இன்கம் குரூப்ஸ் சம்பாதிக்கிறவங்களை விட, இந்த இடத்துல அதிகமாகனு வரும், அந்த இடத்துல பாதிப்புன்னு அர்த்தம். அதிகமாக சம்பாதிக்கிறவங்கள விட இது கம்மியான சம்பாதிக்கிறவங்களுக்கு பாதிப்பு, அதிகமான பாதிப்பை ஏற்படுத்துகிறது. இட் இஸ் வெரி ஆப்போசிட் டு த ப்ரொக்ரெசிவ் டேக்ஸ். இந்த ரெக்ரெசிவ் டேக்ஸ் குறிக்கிறது இட்டுன்றது. இது இஸ் வெரி ஆப்போசிட், இது எதிர்ப்பதமாக இருக்கிறது. யாருக்கு? ஆஃப் த ப்ரொக்ரெசிவ் டேக்ஸுக்கு எதிர்ப்பதமாக அமைந்திருக்கிறது. அதில் எப்படி? அதிகமாக சம்பாதிச்சிட்டு போகிறவங்களுக்கு வரி பெர்சன்டேஜ் அதிகமாகிட்டே இருக்கும், கம்மியாக சம்பாதிக்கணும் கம்மியான பெர்சன்டேஜ். இது அப்படி இல்லை, ஒரே மாதிரியான ரேட் போடுறான். அப்போது அதிகமாக சம்பாதிக்க ஈஸியாக கட்டிட்டு போயிடுறான், கம்மியாக சம்பாதிக்கிறவங்களுக்கு ஏகப்பட்ட பாதிப்பு ஏற்படுத்து. உதாரணமாக நான் இப்போ போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நான் ஒரு சினிமா தேட்டருக்கு போகிறேன், 100 ரூபா டிக்கெட். எவ்வளவு? 100 ரூபா. நான் கம்மியான குரூப்பில் இருக்கேன், எனக்கு மாத வருமானம் 10,000 ரூபா. 10,000 ரூபாயில் ஒரு சினிமா டிக்கெட் நான் 100 ரூபா செலவு பண்ணால் கஷ்டப்படுவேன், ரைட்டா. இன்னொருத்தர் அவருக்கு ஒரு மாத வருமானம் 1 லட்சம், 1 லட்சம் இருக்குது, ரைட்டா. அவர் 100 ரூபா சர்வசாதாரணமாக கட்டிட்டு போயிடுவார், கட்டிட்டு டிக்கெட் பார்க்க போயிடுவார், ரைட்டா. என்னால் இதை செலுத்த முடியுமா? எனக்கு ஏகப்பட்ட அவருக்கு ஈஸி, 100 ரூபான்றது ஈஸியாக பண்ணிடுவார். அதை தான் சொல்கிறது. இந்த ஒரே விகிதம் எனக்கு 10,000 ரூபா சம்பாதிக்கணும் கம்மியாக இருக்கணும், 1 லட்ச ரூபா சம்பாதிக்கணும் கூட இருக்கும். அப்படி இல்லை, எனக்கு 100 ரூபா தான்,
அவருக்கு அதே 1 கோடி ரூபா சம்பாதிக்கிறான் ஒருத்தன் 1 crore, அவனுக்கு 100 ரூபா தான். அப்போ அவனுக்கு இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அதேமாரி மாதத்துக்கு 5000 ரூபா சம்பாதிக்கிற ஒருத்தர், அவர் இந்த சினிமா தேட்டருக்கு போனால் 100 ரூபா கட்டி ஆகும். அவருக்கு இன்னும் பாதிப்பு ஏற்படும், ஏகப்பட்ட பாதிப்பு வரும். ரைட்டா? அதுதான் லோவர் குரூப் வந்து இதில் அதிகமாக பாதிக்கப்படும். ஏன்னா ஒரே விகிதமாக இருக்கிறதுனால அதை தான் போட்டிருக்கான். ரைட்டா? புரிஞ்சுக்கிட்டிங்களா? அப்போ நெக்ஸ்ட்டு, இப்போ ப்ரோக்ரெசிவ் டேக்ஸ் தனி, அதாவது முற்போக்கான வரி. ப்ரொபோர்ஷனேட் டேக்ஸ் அது விகிதாச்சார வரி. அண்டு ரெக்ரெசிவ் டேக்ஸ் பிற்போக்கு வரி. இந்த 3க்குள்ள டிஃப்ரென்ஸ் பார்ப்போம். இப்போ முற்போக்கு வரியில் உனக்கு சம்பாத்தியம் கூட கூட பெர்சன்டேஜ் கூட்டிகிட்ருக்கு. அப்போ வருமானம் வந்துக்கிட்டு தானே கவர்மெண்ட்டுக்கு உனக்கு சம்பாத்தியம் கூட கூட வரியும் கூட்டிகிட்டு இருக்கும், பெர்சன்டேஜ் கூடும். அப்போ என்ன ஆகும்? இன்கம் இன்க்ரீசஸ், கவர்மெண்ட்டுக்கு வருமானம் அதிகமாக வரும். இப்போ ப்ரொபோர்ஷனல் டேக்ஸ் அதுலேயும் அப்படி தான். இப்போ நீ அதிகம், அது வந்து ஒரே ரேட்டு தான், ஆனால் இருந்தாலும் அது என்ன செய்யும்னா அது உனக்கு சம்பாதிக்க அது வந்துக்கிட்டே இருக்கும். ரைட்டா? அப்போ இதுலேயும் இன்கம் கூடிகிட்ருக்கும். அப்போ இங்கே இது வந்து இதில் பொருட்கள் மீது போடுறது. இது பொருட்கள் ப்ரொபோர்ஷனல் டேக்ஸ் பொருட்கள் மேலே போடக்கூடியது. இது ரெக்ரெசிவ் டேக்ஸ் பிற்போக்கு வரி. அப்போ இதில் இன்கம் சேஞ்ச், கவர்மெண்ட்டுக்கு என்ன ஆகும்? இன்கம் சேஞ்ச் ஆகும், வருமானம் சேஞ்ச் ஆகிட்டுருக்கும். ஏன்னா அதில் போய் பார்த்தா தான் போச்சு, பார்க்கலைன்னா இல்லை. ரைட்டா? படம் பூரா ஓடினா தான் போச்சு, ஓடலைன்னா வரி வராது. ரைட்டா? அதனால் இன்கம் வில் சேஞ்ச். ரைட்டா? நெக்ஸ்ட் பாருங்கள். அடுத்து டேக்ஸ் ஆல்சோ இன்க்ரீசஸ். இதில் என்னது? இதில் டேக்ஸ் வந்து கூடிகிட்ருக்கு இல்லையா? ஒரு முதல் பார்த்தோம் இல்லையா? 10,000 ரூபா வரைக்கும் 10%, 15,000 ரூபா வரைக்கும் 20,000 வரைக்கும் 15%, 30,000 வரைக்கும் 25% போட்டால. அப்போ டேக்ஸ் ஆல்சோ இன்க்ரீசஸ், டேக்ஸ் வரி கூடிக்கிட்டே இருக்கும். இதில் டேக்ஸ் டிக்ரீசஸ், டேக்ஸ் வரி வந்து உனக்கு குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஏன்னா எப்படின்னா ஒரே ரேஷியோ தான் போட்டுங்க குட்ஸ் மேலே. ரைட்டா? வரி வந்து உனக்கு கூட்டிகிட்டே இருக்குமா? கூடாது இல்லையா? 10% தான் பொருள் மேலே. நீ 10 பொருள் வாங்கினாலும் சரி, 100 பொருள் வாங்கினாலும் சரி, ஒரு பொருளுக்கு 10%னா 10 பொருளுக்கு வந்து அதே 10% தான் வரும். அப்போ டேக்ஸ் டிக்ரீசஸ், டேக்ஸ் வந்து அவனுக்கு வரி வந்து என்ன ஆகும்? குறைஞ்சிக்கிட்டு இருக்கும். கூடாமல் அது அவன் அதிகமாக வாங்கும்போது உனக்கு அதே டேக்ஸ் தான் வாங்குகிறான். ரைட்டா? அப்போ டேக்ஸ் டிக்ரீசஸ். இங்கே சேம் டேக்ஸ் ஒரே இது தான். இப்போ 100 ரூபானா 100 ரூபா தான். ரைட்டா? அடுத்து மூணாவது எக்ஸாம்பிள், மூணாவது என்னது? இன்கம் டேக்ஸ். இது என்ன, எதை குறிக்குது? இன்கம் டேக்ஸ் ஒரு தனி நபரின் வருமானத்தை குறிக்கிறது. தனியாக ஒரு நபர் எவ்வளோ சம்பளம் வாங்குறாரு அதில் போடப்பட வேண்டியது தான் இது ப்ரோக்ரெசிவ் டேக்ஸ். இது கார்ப்பரேட் டேக்ஸ், கார்ப்பரேட் நிதி நிறுவனத்தில் பொருள் உண்டாக்குறாங்க இல்லையா, அது மேலேயும் குட்ஸ் மேலேயும் போடக்கூடியது இது ப்ரொபோர்ஷனல் டேக்ஸ். அடுத்து இது சேல்ஸ் டேக்ஸ், அதாவது சேல்ஸ் விற்பனை வரி. ரைட்டா? அப்போ இந்த 3க்கும் வித்தியாசம் இருக்குது. இன்கம் டேக்ஸ், கார்ப்பரேட் டேக்ஸ் அண்ட் சேல் டேக்ஸ். இதை புரிஞ்சுக்கோங்க. அடுத்து பிளாக் மணின்னு என்னது? கருப்பு பணம். பிளாக் மணின்னா என்னன்னு நான் சொல்லிடுறேன். இப்போ நான் ஒரு வருஷத்துக்கு 50 லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன். ஆனால் கவர்மெண்ட்டை போய் 20 லட்ச ரூபா கணக்கு காமிக்கிறேன். 20 லட்ச ரூபாய்க்கு உண்டான வரியை தான் நான் கட்டுறேன். மீதி 30 லட்ச ரூபா ஒழிச்சு வச்சிடுறேன். அரசாங்கத்துக்கு தெரியாது நான் சம்பாதிச்சிடறேன். ஆனால் அதுக்கு வரியை நான் கட்ட மாட்டேன், தெரியாமல் ஒழிச்சு வச்சுருவேன். அதுக்கு பேர் தான் பிளாக் மணி. அந்த ஒழிச்சு வச்சுருக்கேன் இல்லையா, அரசாங்கத்திட்ட கணக்கு காமிக்க மாட்டேன். காமிச்சா வரி போடணும், வரி போட எக்கச்சக்கமாக போடுவாங்க. அதனால் கணக்கு காமிக்கிறது கம்மியான, நான் சம்பாதிக்கிறதுல கம்மியான அமௌண்ட்டு. மீதி கணக்கு காமிக்காமல் வச்சுருக்கேன், கவர்மெண்ட்டு நான் சம்பாதிக்கிறது காமிக்க மாட்டேன். அதுக்கு பேர் தான் கருப்பு பணம்னு சொல்லுவாங்க. ரைட்டா? அந்த கவர்மெண்ட்டுக்கிட்ட கணக்கு காமிக்காமல் இருக்கனே, கணக்கு காமிச்சா வரி போட்டுருவாங்க. கணக்கு காமிக்காமல் இருக்கிறதுக்கு பேர் பிளாக் மணி. அப்போ பிளாக் மணினா கருப்பு பணம்னா அந்த பணம் கருப்பாக இருக்குன்னு நான் சொல்லக்கூடாது. அரசாங்கத்தின் கண்ணிலிருந்து மறைத்து நான் சம்பாதிக்கும் பணம். அரசாங்கத்தில் கணக்கு காமிக்காமல் சம்பாதிச்சு பிளாக்காக வச்சுருக்கேன். அது கவர்மெண்ட்டுக்கே தெரியாது, தெரிஞ்சால் என்னை ஜெயிலில் போட்டுருவாங்க. அதை பிளாக் மணின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? அது கருப்பு பணம், கணக்கு காமிக்காமல் இருக்கிற கருப்பு பணம் சொல்லுவாங்க. இப்போ பிளாக் மணினா கருப்பு பணம். அது என்ன? பிளாக் மணி இஸ் ஃபண்ட், அது ஒரு நிதி ஏர்ன்ட் ஆன் த பிளாக் மார்க்கெட் ஆன் விச் இன்கம் அண்ட் அதர் டேக்ஸஸ் ஹவ் நாட் பீன் பெய்டு. அப்படின்னா இந்த கருப்பு பணம் என்பது ஒரு பணம், ஃபண்டுனா பணம். அது எங்கேருந்து ஏர்ன்ட்னா சம்பாதிக்கப்படுகிறது. எதுலேருந்து? ஆன் த பிளாக் மார்க்கெட், கருப்பு சந்தையிலேருந்து சம்பாதிக்கப்படுது. அது கருப்பு சந்தை இல்லை, அதுக்கு பேர் கருப்பு சந்தைன்னு சொல்கிறான். நான் 1 லட்ச ரூபாய்க்கு விற்பனை பண்ணுறேன், ஆனால் 10,000 ரூபாய்க்கு விற்பனை பண்ணால் கவர்மெண்ட்டை கணக்கு காமிக்கிறேன், மீதியெல்லாம் காமிக்கலை. அப்படின்னா அது கருப்பு சந்தை தானே. ரைட்டா? அந்த கருப்பு சந்தையிலேருந்து நான் சம்பாதிச்ச பணம், அந்த பைசா தான் பிளாக் மணி. அதுதான் கருப்பு பணமானது ஒரு பைசா, ஒரு மணி
ஏன்னு சம்பாதிக்கப்படுகிறது ஆன் த பிளாக் மார்க்கெட். அப்போ கருப்பு சந்தையிலிருந்து சம்பாதிக்கப்படக்கூடிய பைசா அதான் கருப்பு பணம் என்று சொல்கிறோம். ஆன் வீச் அதில் அது என்னது கருப்பு சந்தை கருப்பு பணத்திலிருந்து ஆன் வீச் அந்த பைசாவை ஆன் விச் இன்கம் அண்ட் அதர் டேக்ஸஸ் ஹேவ் நாட் பீன் பெய்டு அப்படின்னா நான் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் ஆன் விச் அதில் அந்த கருப்பு பணத்தை ஆன் விச்னு எதை குறிக்குது கருப்பு பணத்தை குறிக்கிறது. ஆன் விச் இன்கம் நான் வருமானத்தையும் நான் வருமானம் சம்பாதிக்கிறேன் இல்லையா அதையும் அண்ட் அதர் டேக்ஸஸ் அதையும் காமிக்க மாட்டேன், அதுக்குண்டான டேக்ஸையும் கட்ட மாட்டேன். அண்ட் அதர் டேக்ஸஸ் அதுக்குண்டான வரிகளையும் ஹேவ் நாட் பீன் பெய்டு நான் செலுத்த மாட்டேன். கவர்மெண்ட்டை காமிக்கவும் மாட்டேன், வரியை செலுத்தவும் மாட்டேன். அப்போ நான் சம்பாதிச்சு வச்சுக்கிறேன். அதான் சொல்கிறேன் பிளாக் மணி ஒரு பைசா ஏண்ட் இந்த பிளாக் மார்க்கெட் கருப்பு சந்தையில் சம்பாதிக்கப்படுகிறது. அந்த பைசா ஆன் வீச் அந்த பைசாவை இன்கம் நான் சம்பாதிச்ச அந்த பைசாவை இதை ஆன் வீச் இன்கம் நான் அதில் சம்பாதிச்ச பைசா இன்கம் அண்ட் அதர் டேக்ஸஸ் அதுக்குண்டான வரிகள் நான் காமிக்கல வரியும் கட்ட மாட்டேன், வரிகள் ஹேவ் நாட் பீன் பெய்டு நான் செலுத்த மாட்டேன். அதான் பிளாக் மணி. த அன்அக்கௌண்டட் மணி அப்படின்னா இதில் கணக்கில் வராத பைசா. நான் எது கணக்கு காமிச்சிடுவேன் கவர்மெண்ட்டில் அதெல்லாம் கணக்கில் வந்தது வரி கட்டிடுவேன், இது கணக்கில் வராது. அதான் அன்அக்கௌண்டட்னா கணக்கில் வராத பைசா. மணினா பைசா ரைட்டா. தட் இஸ் கன்சீல்டுன்னா மறைத்து வைக்கப்பட்டுள்ளது. கன்சீல்னா மறைத்து மறைத்துனா சொட்டி பணிகளை போட்டு கவர்மெண்ட்டை கணக்கு காமிச்சாமல் ஒழிக்க வச்சுருக்கேன்னு அர்த்தம். அதான் த அன்அக்கௌண்டட் மணினா கணக்கில் வராத பைசா தட் இஸ் கன்சீல்டு மறைத்து வைக்கப்பட்டுள்ளது இருக்கிறது ஃப்ரம் த டேக்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர். யார்கிட்ட இருந்து மறைச்சி வச்சுருக்கேன் வரி இடும் அரசாங்கத்தை எடுத்துக்கிறது. டேக்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு யார் வரி இடும் அரசாங்கத்தை தான் குறிக்குது. அட்மினிஸ்ட்ரேட்டர் நிர்வாகின்னு அர்த்தம். இந்த இடத்துல வரியை யார் இடுறா கவர்மெண்ட் தானே இடுது, கவர்மெண்ட்டை தான் குறிக்குது. ஃப்ரம் அவங்கள்ட்டேருந்து மறைச்சி வச்சுருக்கேன்னு அர்த்தம். ஃப்ரம் எங்கேருந்து மறைச்சிருக்கேன் கன்சீல்டு மறைத்து வைத்திருக்கேன் ஃப்ரம் த டேக்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னா வரி இடும் நபர்களிடத்திலிருந்து அப்படின்னா வரி இடுறதை அரசாங்கத்திலிருந்து மறைத்து வைத்திருக்கிறேன். இஸ் கால்டு அதைத்தான் அழைக்கிறார்கள் பிளாக் மணி என்று. இஸ் கால்டு பிளாக் மணி கருப்பு பணம் ரைட்டா. காசஸ் ஆஃப் பிளாக் மணி. அப்போ இந்த காசஸ்ன்னு என்னது அது எப்படி வருகிறது பிளாக் மணி எவ்வாறு வருகிறது என்பது தான் காசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ரைட்டா. காசஸ் ஆஃப் பிளாக் மணி அப்படின்னா இந்த பிளாக் மணி இந்த கருப்பு பணம் எவ்வாறு சேர்க்கப்படுகிறது எவ்வாறு சம்பாதிக்கப்படுகிறது வருகிறது ரெண்டு ஒன்று தான் ரைட்டா. காசஸ் ஆஃப் பிளாக் மணினா இது எவ்வாறு வருகிறது சம்பாதிக்கப்படுகிறது ரெண்டு இதில் ஒன்று தான் ரைட்டா. அப்போ சிவரல் சோர்சஸ் ஆஃப் பிளாக் மணிஸ் ஆர் ஐடென்டிஃபை அஸ் காசஸ் அப்படின்னா சில சில முக்கிய காரணங்கள் சிவரல் காசஸ் சோர்சஸ்னால் முக்கிய காரணங்களால் பிளாக் மணி கருப்பு பணம் ஆர் ஐடென்டிஃபைடு அஸ் காசஸ். ஐடென்டிஃபைனா கண்டுபிடிக்கப்பட்டது, இவைகள் தான் முக்கியமான காரணங்கள் என்று அப்படிங்கிறான். இப்போ ஷார்ட்டேஜ் ஆஃப் குட்ஸ் அப்படின்னா ஷார்ட்டேஜ் என்னது அதாவது பொருட்களின் கம்மின்னு அர்த்தம். ஷார்ட்டேஜ் ஆஃப் குட்ஸ் அப்படிங்கிறான். ஷார்ட்டேஜ் ஆஃப் குட்ஸ்னால் பொருட்களின் கம்மின்னு அர்த்தம். காசஸ்ன்னு என்னதுன்னு சொன்னால் அதாவது காரணங்கள்னு அர்த்தம். கருப்பு பணம் சம்பாதிக்கும் காரணங்கள் அர்த்தம் ரைட்டா. அடுத்து இப்போ ஷார்ட்டேஜ் ஆஃப் குட்ஸ் அப்போ பண்டங்களின் பற்றாக்குறைன்னு அர்த்தம். ஷார்ட்டேஜ் ஆஃப் குட்ஸ்னு என்னது பண்டங்களின் பற்றாக்குறை. ஒரு இடத்துல பற்றாக்குறை ஏற்படுது தக்காளிக்கு மார்க்கெட்டில். அப்போ தக்காளிக்கு வரி கிடையாது, உதாரணமாக சொல்கிறேன் நான். இப்போ கோல்கேட் பேஸ்ட்டுக்கு பற்றாக்குறை ஏற்படுது, கடையில் கிடைக்கவே இல்லை. அப்போ 12 ரூபாய்க்கு போகிறத 15 ரூபாய்க்கு விற்பேன், வாங்கிட்டு போவாங்க. ஆனால் 12 ரூபாய்க்கு தான் விற்கணும், வரியோடு சேர்த்து 15 ரூபாய்க்கு விற்பேன். அந்த 3 ரூபா கணக்கில் காமிக்க மாட்டேன், நான் ஒழிச்சு வச்சுக்கிடுவேன். இல்லை 50 ரூபாய்க்கு போகிற பொருள் அதில் கணக்கில் கவர்மெண்ட் ரேட்டு, ஆனால் 100 ரூபாய்க்கு விற்பேன். ஏன் விற்கிறேன் வாங்குறவன் எதுக்கு வாங்குறான், அந்த பொருளே கிடைக்கல, அப்போ வாங்கித்தான் ஆகணும். இப்போ நம்ம தக்காளி வாங்குறோம்ல மார்க்கெட்டில் தக்காளியே கிடைக்கல, 50 ரூபா 70 ரூபாய்க்கு வாங்குகிறோம். அதிகமாக கிடைக்கும்போது 10 ரூபாய்க்கு கிடைக்குது. 10 ரூபாய்க்கு போக வேண்டியது ஷார்ட்டேஜ் ஆஃப் குட்ஸ். அது கம்மியாகும்போது மிக குறைவாக அந்த பொருள் கிடைக்கும்போது ரைட்டா. ஷார்ட்டேஜ் என்னது ஷார்ட்டேஜ் ஆஃப் குட்ஸ் அப்படின்னா பண்டங்களின் பற்றாக்குறை அதை பற்றாக்குறைனா கம்மியாக இருக்கும்போது அதோட விலைகள் அதிகமாக வச்சு விற்பாங்க, கவர்மெண்ட் ரேட்டை விட அதிகமாக வச்சு விற்பாங்க. அந்த அதிகமாக வச்சு விற்கிற ரூபா வந்து கருப்பு பணத்தில் போயிடும், அவங்க கவர்மெண்ட்டை கணக்கு காமிக்க மாட்டாங்க. அதுதான் ஷார்ட்டேஜ் ஆஃப் குட்ஸ். இது ஒரு காரணம் ரைட்டா. சிவரல் சோர்சஸ்னால் பல மூலங்கள் இருக்கிறது, கருப்பு பணிக்கு பல மூலங்கள் இருக்கிறது. அவைகள் கண்டுபிடிக்கப்பட்டன ஆர் ஐடென்டிஃபைடு அஸ் காசஸ்னால் காரணங்கள். கருப்பு பணம் வருவதற்கு முக்கிய காரணங்கள் கீழே சொல்லப்படும். ஷார்ட்டேஜ் ஆஃப் குட்ஸ் அப்படின்னா பொருட்களின் பற்றாக்குறை. அடுத்து
ப்ராசஸ் அப்படின்னா லைசனிங் ப்ராசஸ்ன்னு என்னது? லைசனிங் அப்படின்னால என்னது? நம்ம உரிமை எடுக்கிறது. இப்போ டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறோம், கண்டக்ட் லைசன்ஸ் எடுக்கிறோம். அப்போ உரிமை பெரும் முறைன்னு அர்த்தம். அந்த உரிமையை எடுக்கும்போது அங்கே வாங்குறாங்களா பிளாக் மணி, அங்கே லஞ்சம் வாங்குறாங்க இல்லையா? அதாவது லைசனிங் ப்ரொசீடிங்ஸ் அப்படின்னா உரிமம்னா இப்போ நம்ம லைசன்ஸ் எடுக்க போகிறோம், கண்டக்ட் லைசன்ஸோ டிரைவிங் லைசன்ஸோ ஆதார் கார்டோ ஏதோ வாங்க போகிறோம், அவங்க லஞ்சம் வாங்குவாங்க. அதுக்கு பேர் தான் லைசனிங் ப்ரொசீடிங்ஸ்னு சொல்கிறோம். உரிமம் பெரும் முறை, ரைட்டா? உரிமம் பெரும் முறையில் இந்த மாதிரி பிளாக் மணி வரும் அப்படின்னா. நெக்ஸ்ட் 3வது கண்ட்ரிபியூஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் செக்டார் அப்படின்னா. கண்ட்ரிபியூஷன்னா பங்கு. எது? இண்டஸ்ட்ரியல்னு என்னது? தொழில்துறையின் பங்கு. தொழிற்சாலைகளில் பல பொருட்களை விற்றுட்டு அவங்க கணக்கு காமிக்க மாட்டாங்க. அதான் கண்ட்ரிபியூஷன்னா தொழிற்சாலைகளின் முக்கியமான பங்கு. தொழிற்சாலைகள் மூலியமாக கருப்பு பணம் அவர் சம்பாதிக்கிறாங்க. அடுத்து சுமங்கலிங், கள்ளக்கடத்தல், ரைட்டா? கள்ளக்கடத்தல் மூலமாக. அடுத்து ஸ்டாக்ஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா நீ வரியை கட்டக்கூடிய அமைப்பில் கள்ளத்தனம் பண்ணுவேன். ஸ்ட்ரக்சர், டேக்ஸ்னால் வரி அமைப்பு போட்டிருப்பாங்க கவர்மெண்ட்டில், அதில் நீ கோல்மால் பண்ணுவேன். அதில் ஒன்றுக்கு 2 கணக்கு காமிப்பேன். அதான் டேக்ஸ் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவான். வரியின் அமைப்பில் நீ திட்டுப்புலாட்டம் பண்ணுறது, அதாவது முறைகேடு பண்ணுவது, ரைட்டா? இப்போ டேக்ஸ் எவேஷன் சொல்லி என்னன்னு பார்ப்போம், ரைட்டா? இப்போ டேக்ஸ் எவேஷன்னா வரி ஏய்ப்பு, ஏமாற்றுதல், வரியை ஏமாற்றுதல். எவேஷன் என்னது? ஏமாற்றுவது, ஏய்ப்பு. அப்போ வரியை ஏமாற்றுவது. அப்போது டேக்ஸ் எவேஷன் இஸ் த இல்லீகல் எவேஷன் ஆஃப் டேக்ஸஸ் அப்படின்னா. டேக்ஸ் எவேஷன்னா வரி ஏய்ப்பு என்பது இருக்கிறது. எவ்வாறாக? இஸ் இல்லீகல் எவேஷன் ஆஃப் டேக்ஸஸ் அப்படின்னா சட்டத்துக்கு புறம்பாக, இல்லீகல் சட்டத்துக்கு புறம்பாக வரிகளை ஏமாற்றுதல் தான் டேக்ஸ் எவேஷனாக இருக்கிறது. சட்டத்துக்கு புறம்பாக, எவேஷனை ஏமாற்றுதல், அண்டு டேக்ஸஸ்னா வரியை சட்டத்துக்கு புறம்பாக நீ கட்டளைன்னு ஏமாத்துன்னு அர்த்தம். சட்டத்துக்கு புறம்பாக ஏமாற்றுவது தான் டேக்ஸ் எவேஷனா என்று சொல்லுகிறார்கள். டேக்ஸ் எவேஷன் இருக்கிறது, வரி ஏமாற்று என்பது இருக்கிறது. இல்லீகல் எவேஷன் ஆஃப் டேக்ஸஸ் அப்படின்னா சட்டத்துக்கு புறம்பாக நீ வரியை ஏமாற்றுவது தான் இருக்கிறது. பை இண்டிவிஜுவல்ஸ். யாரால் ஏமாற்றப்படுகிறது? பை இண்டிவிஜுவல்ஸ், தனிப்பட்ட நபர். நான் சம்பாதிக்கிறேன் ஆனால் கணக்கு கம்மியாக காமிக்கிறேன். பை இண்டிவிஜுவல், ஒரு தனிப்பட்ட நபரோ அல்லது ஒரு கார்பரேஷன், ஒரு நிறுவனம், அல்லது ஒரு ட்ரஸ்ட்னு என்னது? அறக்கட்டளை, ரைட்டா? ட்ரஸ்ட்னு என்னது? அறக்கட்டளை. இந்த 3ம் சேர்ந்து ஏமாற்றும்ன்றான். டேக்ஸ் எவேஷன் ஆக்டிவிட்டீஸ் இன்க்ளூட் அப்படின்னா டேக்ஸ் எவேஷனை வரி ஏமாற்றும் செயல்முறைகள் கீழ்கண்டவாறு. இன்க்ளூட்னா வரி ஏமாற்றும் செயல்முறைகள், நடைமுறைகள் கீழ்கண்டவாறு. இன்க்ளூட்னா கீழ்கண்டதில் அடங்கியிருக்கின்றான். அப்போ அண்டர் ரிப்போர்ட்டிங் இன்கம் அப்படின்றான். அப்போ அண்டர் ரிப்போர்ட்டிங் இன்கம் என்னது? வருமானத்தை குறைத்து காமித்தல். வருமானம், இன்கம்னு வருமானம். ரிப்போர்ட்டிங்னா காண்பித்தல். ரிப்போர்ட்டிங்னா ரிப்போர்ட் பண்ணுறது இல்லை, இந்த இடத்துல காண்பித்தல் அரசாங்கத்திட்ட. அண்டர்னா குறைத்து. அப்போ வருமானத்தை அண்டர் ரிப்போர்ட்டிங்னா குறைத்து காண்பித்தல். ரிப்போர்ட்டிங்னா காண்பித்தல், அண்டர்னா கீழே, குறைத்து காண்பித்தல். எதை? வருமானத்தை. 1. நெக்ஸ்ட்டு இன்ஃப்ளேட்டிங் டிடக்ஷன் ஆர் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னா. இன்ஃப்ளேட்டிங் டிடக்ஷன் அண்ட் எக்ஸ்பென்சஸ்ன்னு சொன்னால் இப்போ இந்த டிடக்ஷன் என்னது? உனக்கு கவர்மெண்ட்டில் இதில் டிடக்ஷன், உங்கள் அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, இப்போ வரி விலக்கு, இந்த வீட்டு வாடகைக்கு இருக்கியா, அவனுக்கு வரி விலக்கு. சரி, நீ அறக்கட்டளைக்கு பேமெண்ட் பண்ணியிருக்கியா, வரி விலக்கு, ரைட்? நீ இந்த மாதிரி 5 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைகளுக்கு போஸ்ட் ஆஃபீஸில் பைசா போட்டிருக்கியா, அதுக்கு வரி, உன் சம்பாத்தியத்தில் வரி விலக்கு, அதை விலக்கு வச்சிடுறேன். அதேமாதிரி பிஎஃப்பில் பைசா போட்டிருக்கியா, வரி விலக்கு. வீடு வாங்கியிருக்கியா, லோன் கட்டுறியா, அதுக்கு வரி விலக்கு. மீதி மட்டும் கணக்கு சொல்லும்பாங்க. மீதிக்கு மட்டும் நான் வரி வாங்கிக்கிறேன்னு சொல்லுவாங்க. அதை வரி விலக்கு. டிடக்ஷன்னா விலக்கு. அண்டு எக்ஸ்பென்சஸ், செலவுகள். இதை நீ என்ன செலவு பண்ணியிருக்க, விலக்குகள் மற்றும் செலவுகளை தாழ்த்தி காண்பித்தல். இன்ஃப்ளேஷன்னா வேறுபட்டு காண்பித்தல். எங்கே கூட்டணுமோ கூட்டுறது, எங்கே குறைக்கணுமோ குறைக்கிறது. அதான் இன்ஃப்ளேஷன்னா உயர்த்தியோ தாழ்த்தியோ எதை காண்பிக்கிறது? டிடக்ஷன்னா விலக்கு. உனக்கு எவ்வளோ கவர்மெண்ட் விலக்கு கொடுத்துருக்கோ அல்லது நீ எவ்வளோ செலவு பண்ணியிருக்கியோ, இந்த இரண்டையும் உயர்த்தியோ அல்லது தாழ்த்தியோ. இன்ஃப்ளேஷன்னா வேறுபட்டு, ஒரே மாதிரியாக இருக்கக்கூடாது. நீ கவர்மெண்ட் சொன்ன மாதிரி செய்யலை, ஒன்று குறைச்சிருக்க, சில இதை கூட்டியிருக்கேன். அதான் இன்ஃப்ளேஷன்னா உயர்த்தியோ தாழ்த்தியோ காண்பித்திருக்கிறாய். அடுத்து ஹிட்டிங் மணினா பைசாவை ஒழித்து வச்சுக்கிறது. கவர்மெண்ட்டில் கணக்கு காமிக்காமல் ஒழித்து வைத்து கொள்வது. ஹிட்டிங்னு சொன்னால் மறைக்கப்பட்டு, மறைத்தல், ஒழித்து வைத்தல், மறைத்தல்னு சொல்லுவாங்க. அடுத்து ஹிட்டிங் இன்ட்ரெஸ்ட் இன் ஆஃப் ஷோர் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னா, அப்போ ஹிட்டிங், அது ஹிட்டிங் மணி,
பைசாவை கணக்கில் காமிக்காமல் நீயே ஒழிச்சு வைக்கிறது. நெக்ஸ்ட் ஹிட்டிங் இன்ட்ரெஸ்ட்னா அந்த ஆர்வம். என்ன ஆர்வம்? ஹிட்டிங்னா மறைக்கிற ஆர்வம். எதில்? இன் ஆஃப்ஷோர் அக்கௌண்ட்ஸ். ஆஃப்ஷோர்னால் கடல் கடந்த வாணிபம். ஆஃப்ஷோர்னு என்னது? கடலுக்கு அப்பால். அக்கௌண்ட்ஸ் கடலுக்கு அப்பால். கணக்குன்னு என்னது? ஆஃப்ஷோர்னால் கடலுக்கு வெளியே. அப்போ கரையிலேருந்து வெளியில் போகிற பொருட்கள்னு அர்த்தம். அதனோட கணக்கு வழக்குகளை நீ மறைக்கிறது. அதான் ஹிட்டிங்னா மறைக்கிறது, மறைக்கும் ஆர்வம், மறைத்து இன்ட்ரெஸ்ட்னு செயல்படுதல்னு அர்த்தம். ரைட்டா? ஹிட்டிங் இன்ட்ரெஸ்ட்னா மறைத்து செயல்படுதல். எதை? இன் ஆஃப்ஷோர் அக்கௌண்ட் அப்படின்னா கடலுக்கு வெளியே ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருள்களின் கணக்குகளில் நீ மறைத்து செயல்படுகிறாய். கணக்கு சரியாக காண்பிக்கிறது இல்லை. ஆஃப்ஷோர் அக்கௌண்ட்ஸ்னால் அதுதான். ஆஃப்ஷோர்னால் கடலுக்கு வெளியே, அக்கௌண்ட்ஸ்னால் கணக்குகள். அப்படின்னு மீனிங் என்ன? கடலுக்குலேருந்து பொருள்கள் போகுது இல்லையா, கப்பலில் போகுது இல்லையா, எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க இல்லையா, அதை தான் சொல்கிறான். இல்லை இம்போர்ட் பண்ணுறாங்க இல்லையா, அதை தான் சொல்கிறான். ஆஃப்ஷோர் அக்கௌண்ட்னா கடல்லேருந்து வரக்கூடிய பொருளோ இல்லை கடலுக்கு போகக்கூடிய பொருளோ வெளிநாட்டுக்கு போகக்கூடிய பொருள்களையோ கணக்குகளை மறைத்து காண்பித்தல். இன்ட்ரெஸ்ட்னா மறைத்து காண்பித்தல். அப்போ டேக்ஸ் எவேஷன் பெனாலிட்டிஸ். டேக்ஸ் எவேஷன்னா என்னது? ஏமாற்றுறது, வரியை ஏமாற்றுறதுக்கு தண்டனைகள். ரைட்டா? டேக்ஸ் எவேஷன் பெனாலிட்டினா வரியை ஏமாற்றுவதற்கு தண்டனைகள் அப்படின்றான். அப்போது என்ன தண்டனைன்னு பார்ப்போம். ரைட்டா? அப்போ என்ன தண்டனம் பார்த்தோம்னு சொன்னால், இஃப் ஏ பர்சன் ஒரு நபர் அதை வில்ஃபுல்லி கமிட்ஸ். அப்போ ஒரு நபர் அவன் வேண்டுமென்றே செய்தால், வில்ஃபுல்னு வேண்டுமென்றே கமிட்ஸ் செய்தால், அதாவது இஃப் ஏ பர்சன் ஒரு நபர் வில்ஃபுல்லி கமிட்ஸ் அப்படின்னா வில்ஃபுல்னா வேண்டுமென்றே கமிட்ஸ் செய்தால் த ஆக்ட் ஆஃப் டேக்ஸஸ் எவேஷன் அப்படின்னா த ஆக்ட் ஆஃப் டேக்ஸ்னா டேக்ஸஸ் எவேஷன். அதாவது டேக்ஸஸ் எவேஷன் என்னது? வரி ஏமாற்றும் சட்டம் பாயும். ரைட்டா? ஆக்ட்னா ஆக்ட்னா என்னது? சட்டம். என்ன சட்டம்? வரி ஏமாற்றும் சட்டம் அவன் மேலே பாயும்னு அர்த்தம். இஃப் ஒரு மனிதன் வில்ஃபுல்லின்னு வேண்டுமென்றே கமிட்ஸ் இந்த குற்றத்தை செய்தால் த ஆக்ட்னஸ் சட்டம் த ஆக்ட் ஆஃப் டேக்ஸ் எவேஷன் செயல்படும் அர்த்தம். ரைட்டா? ஹீ மே ஃபேஸ் ஃபெலோனி சார்ஜஸ். அவன் சந்திக்க வேண்டியிருக்கும். ஃபெலோனின்னு என்னது? ஃபெலோனி சார்ஜஸ் அப்படின்னா குற்றச்சாட்டுகள். சார்ஜஸ்னால் குற்றச்சாட்டுகள். ஆனால் ஃபெலோனி சார்ஜஸ் ரெண்டுமே சேர்த்து தான் போடணும். நீ ஃபெலோனி சார்ஜஸ்னால் சாட்டுகள்னு அர்த்தம். ஃபெலோனி சார்ஜஸ் அதற்குண்டான குற்றச்சாட்டுகள். ஃபெலோனினா குற்றம் சுமத்தப்படும். சார்ஜஸ்னு குற்றம் சுமத்தப்படும். ஹி மே ஃபேஸ் அவன் சந்திக்க வேண்டியது வரும். ஹி மே ஃபேஸ்னால் சந்திக்க வேண்டியது வரும். ஃபெலோனினா குற்றச்சாட்டுகள்னால் குற்றச்சாட்டு. ஃபெலோனினா குற்றம், சார்ஜஸ்னால் சாட்டு. அதாவது குற்றச்சாட்டு ரெண்டுமே ஒன்று தான். ஃபெலோனி சார்ஜஸ்னால் குற்றச்சாட்டு தான். த டேக்ஸ் நெக்ஸ்ட் டேக்ஸ் எவேஷன் அப்படின்னா வரி ஏய்ப்பு, பெனால்டிஸ் தண்டனைகள். வரி ஏய்க்கும் தண்டனைகள் இன்க்ளூட் இருக்கின்றன. இம்ப்ரிஸ்மெண்ட் ஆஃப் அப் டு 5 years. அதாவது இம்ப்ரிஸ்மெண்ட்னா ஜெயில் தண்டனை. இம்ப்ரிஸ்மெண்ட் ஆஃப் அப் டு 5 years 5 ஆண்டு காலங்களுக்கு ஜெயில் தண்டனை. இம்ப்ரிஸ்மெண்ட்னா பிரிசன ஜெயில், இம்முனா உள்ளே, பிரிசன ஜெயிலுக்குள்ளே வைக்கப்படுவாய். அதான் ஜெயில் தண்டனை. இம்ப்ரிஸ்மெண்ட் ஆஃப் அப் டு 5 years 5 ஆண்டு காலத்துக்கு ஜெயிலில் வைக்கப்படுவார். பெனால்டிஸ்னால் தண்டனைகள், வரி ஏய்ப்பு தண்டனைகள் இருக்கின்றன. இது இருக்கின்றன. அண்ட் இன்னொன்று ஹை அமௌண்ட் ஆஸ் எ ஃபைன்னா அவதாரம். அதிகமான தொகை அவதாரமாக வசூல் பண்ணப்படும். ஒன்று ஜெயில் தண்டனை, இல்லை அவதாரமாக அதிகமான தொகை வசூல் பண்ணப்படும். இல்லை ரெண்டுமே செய்வாங்க. அதுதான் தண்டனைகள் அப்படின்னா. ரெண்டாவது த டிஃபெண்டன்ட். ஒன்று சொல்லிட்டேன்னா ரெண்டாவது சார் த டிஃபெண்டன்ட் மே ஆல்சோ பி ஆர்டர்ட் டு பே ஃபார் த காஸ்ட் ஆஃப் த ப்ராசிக்யூஷன். அப்போ டிஃபெண்டன்ட்னு சொன்னால் யார்? அதாவது பிரதிவாதிகள்னு அர்த்தம். இங்கே பிரதிவாதிகள்னு யாரை குறிக்குது? குற்றம் செய்யப்பட்ட நபர், வரி ஏமாத்தின நபர். டிஃபெண்டன்ட்ன்றது வாதினா அரசாங்கம், பிரதிவாதி. கோர்ட்டில் போனால் டிஃபெண்டன்ட்னு சொல்லுவாங்க, பெட்டிஷனர் டிஃபெண்டன்ட்னு சொல்லுவாங்க. பிரதிவாதி அப்படின்னா குற்றம் செய்த நபர். த டிஃபெண்டன்னா குற்றம் செய்த நபர். மே ஆல்சோ பி ஆர்டர்ட். அவர் மேல் ஆர்டர்னா கோர்ட் வந்து தண்டனை இடும். ஆர்டர்னா தண்டனை இடும். என்ன தண்டனை? மே ஆல்சோ பி ஆர்டர்ட்னா தண்டனை விதிக்கப்படும். ரைட்டா? டு பே என்ன தண்டனை? ஃபார் த காஸ்ட் ஆஃப் த ப்ராசிக்யூஷன். ஃபார் த காஸ்ட் ஆஃப் த ப்ராசிக்யூஷன்னா அந்த அரசாங்கத்துக்கான செலவுகள். அந்த கோர்ட்டில் போய் இவன் மேலே கேஸ் போட்டுச்சு இல்லையா, வழக்கு விசாரணை செலவுகளையும் இவர்கள் செலுத்தப்பட வேண்டும். இந்த சம்பந்தப்பட்ட குற்றம் புரிந்த நபர், டிஃபெண்டன்ட்னா குற்றம் புரிந்த நபர், டேக்ஸ் எவேஷன் செய்த நபர், மே ஆல்சோ பி ஆர்டர்டு. அவர் உத்தரவிடப்படுவார். மே ஆல்சோ பி ஆர்டர்டு அப்படின்னா கோர்ட்டால் உத்தரவிடப்படுவார். என்ன உத்தரவு?
டு பே ஃபார் த காஸ்ட் ஆஃப் த ப்ராசிக்யூஷன். அந்த ஜெயில் தண்டனை போக, அந்த பெனாலிட்டி போக, இந்த கவர்மெண்ட்டுக்கு இவனால் ஆன கோர்ட்டு செலவுகள், ப்ராசிக்யூஷன்னா வழக்கு செலவுகள்னு அர்த்தம். ஸோ ப்ராசிக்யூஷன் என்னது? வழக்கு செலவுகள்னு அர்த்தம். வழக்கு விசாரணைக்கு உண்டான செலவுகள், ரைட்டா? அதை ப்ராசிக்யூஷன்னா வழக்கு விசாரணை, ரைட்டா? அது காஸ்ட்னு செலவுகளை இவன் கட்ட வேண்டியது வரும் என்று உத்தரவிடும் கோர்ட். மூணாவதாக டேக்ஸ் எவேஷன் பெனாலிட்டிஸ் கேன் பி ஹார்ஷ். அப்படின்னா டேக்ஸ் எவேஷன்னா வரி ஏமாற்றும் தண்டனைகள் மே பி ஹார்ஷ், கடுமையாக இருக்கும். ஹார்ஷ்னால் கடுமையாக இருக்கும். டிபெண்டிங் ஆன் த சிவியரிட்டி ஆஃப் த கிரைம். சிவியரிட்டி ஆஃப் த கிரைம்னா குற்றத்தின் தன்மை. இந்த சிவியரிட்டினா தன்மையை பொறுத்து, அவன் எவ்வளோ ஏமாற்றிருக்கானோ அதுக்கு தங்க தண்டனைகள் அதிகமாக இருக்கும், ரைட்டா? டிபெண்டிங், அதாவது டிபெண்டிங் அதை சார்ந்து, எதை சார்ந்த அந்த சிவியரிட்டினா அந்த தன்மை, சிவியரிட்டி ஆஃப் த கிரைம், குற்றத்தின் தன்மையை பொறுத்து டேக்ஸ் எவேஷன் தண்டனைகள், டேக்ஸ் எவேஷன்னா வரி ஏய்ப்பு தண்டனைகள் அதிகமாக இருக்கும். மேபி கேன் பி ஹார்ஷ், ரைட்டா? அடுத்து டேக்ஸஸ் அண்ட் டெவலப்மெண்ட்ஸ். டேக்ஸஸ்னால் வரிகள் மற்றும் அதனோட முன்னேற்றங்கள், ரைட்டா? அப்போ த ரோல் ஆஃப் டேக்ஸேஷன் இன் டெவலப்பிங் எக்கனாமிக்ஸ் இஸ் அஸ் ஃபாலோஸ். அப்படின்னா டேக்ஸேஷன் வரி இடுதல், டேக்ஸேஷன் வரி இடுதல், ரைட்டா? அப்போ ரோல் ஆஃப் டேக்ஸேஷன்னா வரி இடுதலின் பங்கு எதில்? இன் டெவலப்பிங் எக்கனாமிக்ஸ் அஸ் ஃபாலோஸ். அப்போ முன்னேறி கொண்டு இருக்கும் பொருளாதாரத்தில், இந்திய நாட்டின் முன்னேறி கொண்டிருக்கும் பொருளாதாரத்தில், டெவலப்பிங் எக்கனாமிக்ஸ்னால் முன்னேறி கொண்டிருக்கும் பொருளாதாரத்தில் வரி இடுதலின் பங்கு, ரோல்னா அதோட செயல்முறைகள், அது எவ்வளோ பங்கு வகிக்கிறதுன்னு பார்ப்போம். அப்போ ரிசோர்ஸஸ் மொபைலைசேஷன் அப்படிங்கிறான். அப்போ ரிசோர்ஸஸ் மொபைலைசேஷன் அப்படின்னு சொன்னால், இப்போ ரிசோர்ஸஸ்னு என்னது? வளங்கள்னு அர்த்தம், ரைட்டா? அப்போ வளங்களை என்ன பண்ணுறது? வளங்களை மொபைலைசேஷன்னா என்ன சொல்லுவாங்க? அது ரிசோர்ஸஸ் மொபைலைசேஷன்னா வளங்களை கட்டுப்படுத்துதல்னு சொல்லுவாங்க. மொபைலைசேஷன் அப்படின்னு வரும்போது திரட்டுதல் இல்லை கட்டுப்படுத்துதல் ரெண்டு ஒன்று தான், ரைட்டா? வளங்களை திரட்டுதல், மொபைலைசேஷன்னா ஒன்று சேர்த்தல். அப்போ வரிகளை அதிகமாக்கி கவர்மெண்ட்டுக்கு தருதல், அதான் சொல்கிறேன். ரிசோர்ஸ்னா வளங்கள்னு வரி தான். வளங்களை ஒன்று திரட்டுதல், மொபைலைசேஷன்னா திரட்டுதல், ஒன்று திரட்டுதல் அர்த்தம். அப்போ டேக்ஸேஷன்னா வரி விதிப்பு எனேபிள்ஸ் செய்கிறது. எனேபிள்ஸ் த கவர்மெண்ட், அரசாங்கத்தை எனேபிள்னா உண்டாக்குகிறது. எவ்வாறாக? டு மொபைலைஸ் எ சப்ஸ்டான்ஷியல் அமௌண்ட் ஆஃப் ரெவென்யூ. அப்படின்னா டு மொபைலைஸ் எ சப்ஸ்டான்ஷியல் ஒரு கணிசமான, டு மொபைலைஸ் கணிசமான தொகை வருவாயை, இந்த டேக்ஸ் என்பது அரசாங்கத்துக்கு ஒரு கணிசமான வருவாயாக இருக்கிறது, அதான் டேக்ஸேஷன். எனேபிள்ஸ் டேக்ஸேஷனா வரி விதிப்பு என்பது அரசாங்கத்திற்கு டு மொபைலைஸ்னால் ஒன்று திரட்ட, எதை? எ சப்ஸ்டான்ஷியல் அமௌண்ட் ஆஃப் ரெவென்யூ. அப்படின்னா ஒரு கணிசமான, சப்ஸ்டான்ஷியல்னா கணிசமான, ஒரு அமௌண்ட்னா ஒரு அளவு, ஆஃப் ரெவென்யூ கணிசமான ஒரு வருவாயை இது ஒன்று திரட்ட அரசாங்கத்துக்கு உதவி செய்கிறது, ரைட்டா? அடுத்து நெக்ஸ்ட், த டேக்ஸ் ரெவென்யூ யூஸ் ஜெனரேட்டட் பை இம்போசிங் டைரக்ட் டேக்ஸஸ் சச் அஸ் பர்சனல் income tax and corporate tax and indirect taxes such as customs duty and excise duty etc. இப்போ டேக்ஸ் ரெவென்யூனா வரி வருமானம், வரி வருமானம் இருக்கின்றன, ஜெனரேட்டர்னு உண்டாக்கப்படுகின்றன, வரி வருமானம் உண்டாக்கப்படுகின்றன. எவ்வாறாக? பை இம்போசிங் டைரக்ட் டேக்ஸஸ். இம்போசிங்னா அதாவது நடைமுறைப்படுத்தி, எதை நடைமுறைப்படுத்தி? டைரக்ட் டேக்ஸஸ் நேரடி வரிகளை நடைமுறைப்படுத்தி அல்லது செயல்படுத்தி, இம்போசிஷன் செயல்படுத்தி இந்த டேக்ஸ் வரி வருமானம் உண்டாக்கப்படுகிறது. சச்சஸ் உதாரணமாக பர்சனல் இன்கம்னா ஒரு தனிப்பட்ட நபரின் வருமானம். இப்போ அரசாங்க ஊழியரில் பர்சனல் இன்கம், பிரைவேட்டில் வேலை பார்க்குறவங்களும் பர்சனல் இன்கம், வேலை செய்யும் நபர்கள், அதான் சச்சஸ். உதாரணமாக பர்சனல் இன்கம் டேக்ஸ் அப்படின்னா தனிநபர் வருமான வரி, தனிநபர் இன்கம் டேக்ஸ்னால் வருமான வரி ஒன்று. அண்டு கார்ப்பரேட் டேக்ஸ்னால் நிதி நிறுவன வருமான வரி, ரைட்டா? அண்டு மூணாவதாக இன்டைரக்ட் டேக்ஸ்னால் நம்ம பொருட்கள் வாங்குறோம் இல்லையா, அதான் இன்டைரக்ட் டேக்ஸஸ் சச்சஸ் கஸ்டம்ஸ் டியூட்டினா சுங்க வரின்பாங்க, ரைட்டா? இன்டைரக்ட் டேக்ஸஸ் சச்சஸ் சுங்க வரியில் இருக்கு இல்லையா, அதைத்தான் என்ன சொல்லுவாங்கன்னா இன்டைரக்ட் டேக்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்டைரக்ட் டேக்ஸஸ் சச்சஸ் எவ்வாறு? சுங்க வரின்னா நான் ஏற்கனவே சொன்னேன், வெளிநாட்டுக்கு போகிறது அதுக்கெல்லாம் அந்த மூவ்மெண்ட்லேயே போட்டுருவாங்க சுங்க வரி. அண்ட் எக்ஸைஸ் டியூட்டி, அதுதான் சுங்கம் கலால்,
சுங்கம் வரி அண்டு கலால் வரி ரெண்டும் ஒன்று தான், ரெண்டும் கொஞ்சம் மாறி இருக்கும், ரெண்டும் ஒரே இதுதான் சொல்லணும். கஸ்டம் டியூட்டி அண்ட் எக்ஸைஸ் கலால் வரி, கலால் மற்றும் சுங்கா, கஸ்டம் டியூட்டி அண்ட் எக்ஸைஸ்னால் கலால் மற்றும் சுங்க வரிகள் ஆகும் என்று சொல்கிறார்கள். அடுத்து நெக்ஸ்ட் ரிடக்ஷன் இன்இக்வாலிட்டி ஆஃப் இன்கம் அப்படிங்கிறான். அப்போ ரிடக்ஷன் இன்இக்வாலிட்டி இன்கம்னு சொன்னால் அப்போ என்னது, வருமான ஏற்ற இறக்கங்கள்னு அர்த்தம், ரைட்டா. வருமானம் அதாவது இன்கம்னு என்னது, வருமானம். ரிடக்ஷன்னா குறைத்தல், எதை, இன்இக்வாலிட்டினா சமமாக இல்லைன்னு அர்த்தம். அப்போ ஏற்ற இறக்கம்னு தான் அர்த்தம், சமமாக இல்லை அப்படின்னா ஒன்று ஏறுது இல்லை இறங்குது, அதான் எது இன்கம்னா வருமானம் ஏற்ற இறக்கமாக இருக்கிறதை குறைத்தல். ரிடக்ஷனா குறைத்தல், டேக்ஸ் ரிடக்ஷனா குறைத்தல், எதை குறைத்தல், வருமானத்தின் ஏற்ற இறக்கத்தை குறைத்தல். இன்இக்வாலிட்டிஸ் இன்னும் சரிசமமாக இல்லாத வருமானத்தை குறைத்தல்ன்றான். அப்போ ரிடக்ஷன் இன்இக்வாலிட்டி ஆஃப் இன்கம், வருமானம் ஏற்றத்தாழ்வுகளை குறைத்தல்ன்றான். டேக்ஸேஷன் அஸ் ஃபாலோஸ்னால் கீழ்கண்ட மாதிரி டேக்ஸேஷன் இருக்கிறது அப்படிங்கிறான். அப்போ எவ்வளோ பார்ப்போமா. அப்போ டேக்ஸேஷன் வரி விதிப்பு, ஃபாலோஸ்னால் பின்தொடர்கிறது. எதை, த பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஈக்விட்டினா சமத்துவம், ரைட்டா. த பிரின்சிபல்ஸ்னால் கொள்கைகள், ரைட்டா, சமத்துவ கொள்கைகளை பின்தொடர்கின்றன அப்படிங்கிறான். அப்போது இதில் என்ன சொல்கிறான், டேக்ஸேஷன் வரி விதிப்பு என்பது எவ்வாறாக இருக்கிறது, ஃபாலோஸ் இருக்கிறது. பிரின்சிபல்ஸ்னால் கொள்கைகள், ஆஃப் ஈக்விட்டி சமத்துவ கொள்கைகளை பின்பற்றுகிறது, ஃபாலோஸ்னால் பின்பற்றுகிறதுன்னு அர்த்தம். அப்போ த டைரக்ட் டேக்ஸஸ் ஆர் ப்ரோக்ரெசிவ் இன் நேச்சர் அப்படின்னா டைரக்ட் டேக்ஸஸ் நேரடி வரிகள் என்பது ப்ரோக்ரெசிவ் முற்போக்கான வரி. ஏற்கனவே படிச்சிருக்கோம்ல, வருமானம் கூட வரி விகிதம் கூடிகிட்டு இருக்கும். இன் நேச்சர் இயற்கையிலேயே நேரடி வரி என்பது இஸ் அ ப்ரோக்ரெசிவ் டேக்ஸ். அதாவது ப்ரொபோஷனேட் டேக்ஸ் கிடையாது, ப்ரோக்ரெசிவ் டேக்ஸ். அது ரிக்ரெசிவ் டேக்ஸ். மொத்தம் ப்ரோக்ரெசிவ் டேக்ஸ், ப்ரொபோஷனேட் டேக்ஸ், ரிக்ரெசிவ் டேக்ஸ், முற்போக்கான வரி இது. அதேமாரி ரிக்ரெசிவ்னா பிற்போக்கு, இதுக்கு ஆப்போசிட்டு. அப்போது ப்ரொபோஷனேட்னா விகிதாச்சார அடிப்பில் நம்ம வாங்குகிற பொருள் இருக்கு இல்லையா, அதில் போடுறது, ரைட்டா. அண்ட் ஆல்சோ ரைட் நெக்ஸ்ட்டு ஆல்சோ செட்டன் இன்டைரக்ட் டேக்ஸஸ், சில செட்டன் ஆல்சோ இன்னும் கூட புஷ்டாக வச்சுட்டான். அடுத்து ஆல்சோ செட்டன் இன்டைரக்ட் டேக்ஸஸ், இன்டைரக்ட்னா மறைமுக வரிகள், சச்சஸ் இவ்வாறாக இருக்கின்றன. சச்சஸ் டேக்ஸ் இன் ஆன் லக்ஸரி குட்ஸ் அப்படின்னா லக்ஸரினா ஆடம்பர பொருட்கள், இப்போ சென்ட்டு இதெல்லாம் ஆடம்பர பொருட்கள் மீது விதிக்கப்படும் வரிகள். இஸ் ஆல்சோ ப்ரோக்ரெசிவ் இன் நேச்சர், அதுவும் கூட்டிகிட்டு தான் இருக்கும், அதுவும் இஸ் ப்ரோக்ரெசிவ் இன் நேச்சர். சச்சஸ் இன்டைரக்ட் டேக்ஸ்லேயும் இந்த மாதிரி இருக்கும். சச்சஸ் டேக்ஸஸ் ஆன் லக்ஸரி குட்டில் டேக்ஸை கூட்டியிருப்பான், ரைட்டாக ஸ்டார் குட்ஸை கூட. ஆன் லக்ஸரி குட்ஸ் ஆல்சோ அவைகளும் ப்ரோக்ரெசிவ் இன் நேச்சர், அதுவும் ப்ரோக்ரெசிவ் டேக்ஸ் மாதிரி தான் இருக்கிறது. ப்ரோக்ரெசிவ் முற்போக்கான வரியாக இருக்கிறது. அவன் மூணாவது சோஷியல் வெல்ஃபேர். அப்போ சோஷியல் வெல்ஃபேர்னு என்னென்னு பார்ப்போம். சமூக நலன், ரைட்டா. சோஷியல் வெல்ஃபேர்னு என்னது, சமூக நலன்னு அர்த்தம், ரைட்டா. அப்போது என்னது சமூக நலன்னு சொல்லி பார்க்கலாம், ரைட்டா. அப்போ சமூக நலன் என்னென்னா டேக்ஸேஷன் வரியிடுதல், ஜெனரேஷ் உண்டாக்குகிறது, சோஷியல் வெல்ஃபேர். அப்போ சமூக நலனை உண்டாக்குகிறது. வரியினால் சோஷியல் நலன் வருது. வரியை வாங்கி ஏழை மக்கள் கவர்மெண்ட் செலவு பண்ணுறது இல்லையா, ஃப்ரீயாக கொடுக்குது இல்லையா, ரேஷன் அரிசி கொடுக்குது இல்லையா, அதில் வரியில் தானே வருது. அப்போ சோஷியல் சமூக நலன்றான். டேக்ஸேஷன்னா வரியிடுதல், ஜெனரேட்ஸ் உண்டாக்குகிறது, சோஷியல் வெல்ஃபேர் சமூக நலனை உண்டாக்குகிறது. சோஷியல் வெல்ஃபேர் இஸ் ஜெனரேட்டட் அப்படின்னா சமூக நலன் உண்டாக்கப்படுகிறது. எவ்வாறாக, டியூ டு த ஹையர் டேக்ஸஸ் ஆன் செர்டைன் அன்டிசைரபிள் ப்ராடக்ட்ஸ் லைக் ஆல்கஹால் ப்ராடக்ட்ஸ். அப்போ இந்த சோஷியல் நலன் சமூக நலன் எப்படி பாதுகாக்கப்படுகிறது என்றால் இஸ் ஜெனரேட்டட் உண்டாக்கப்படுகிறது டியூ டு ஹையர் டேக்ஸஸ் அதிகமான வரி விதிக்கிறது. எதில், ஆன் செர்டைன் அன்டிசைரபிள் ப்ராடக்ட், இது தேவையில்லாத பொருட்கள் மேலே. இப்போ சாராயமெல்லாம் தேவையில்லை, மக்கள் குடிக்கிறான் இல்லையா, கம்மியான விலையத்தை எல்லாம் குடிச்சிடுவான். அதனால் அதிகமான வரியை போடுறது வாங்க முடியாத அளவுக்கு. அது சோசியலுக்கு சமூகத்துக்கு நலத்தை உண்டாக்கும். அப்போ குடிக்க போக மாட்டாங்க, ரைட்டா. அதை தான் சொல்கிறாங்க. இது சோஷியல் வெல்ஃபேர் சமூக நலன் இஸ் ஜெனரேட்டட் உண்டாக்கப்படுகிறது. எதில், டியூ டு இதன் காரணமாக ஹையர் ரேட் அதிகமான வரி விதிக்கிறது. எதில், ஆன் செர்டைன் சில அன்டிசைரபிள் ப்ராடக்ட். டிசைரபிள்னா நல்ல பொருள், அன்டிசைரபிள்னா தேவையில்லாத பொருட்கள். ப்ராடக்ட்னா பொருட்கள், தேவையில்லாத பொருட்கள் என்னது, லைக் ஆல்கஹாலிக் ப்ராடக்ட் அப்படின்னா சாராயம் கலந்த ஒரு பொருட்கள். அதை சாப்பிட்டா செத்து போயிடுவான் மனுஷன், அதை உடல் கெட்டு போயிடும். அதனால் அதிகமான வரி வச்சு அவன் சாப்பிட மாட்டான் அப்படின்றது
சோஷியல் வெல்ஃபேராக இருக்கிறதுன்றான். அடுத்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச்னா வெளிநாட்டு செலாவணின்னு அர்த்தம், ரைட்டா? அதாவது அந்நிய செலாவணி அப்படின்னா இப்போ ஃபாரின் எக்ஸ்சேஞ்சாக இப்போ நம்ம ரிசர்வ் பேங்க்கு, அவங்க ரிசர்வ் பேங்க், வேறு பேங்க் தொடர்பு கொள்ள முடியாது. ஒரு நாடு இன்னொரு நாடோட கான்டாக்ட் பண்ணணும்னா அந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியாவோட ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் வேறு நாடு கூட பணப்பரிமாற்றம் செய்ய முடியும். இப்போ நானோ நீயோ ஒரு கம்பெனியோ ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ ஒரு பெரிய கம்பெனியாக இருந்தாலும் வெளிநாட்டில் பொருள் அனுப்புனா கூட ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மூலிமா தான் போகணும். அவங்க நாட்டு பைசா நம்ம ரிசர்வ் பேங்க்கு தான் வரும், அந்த டாலராக வரும், அமெரிக்கா டாலராக வரும். அதை மாற்றிட்டு ரிசர்வ் பேங்க் நம்ம இந்திய மணி இந்த பைசா இந்த கம்பெனிக்கு கொடுக்கும். அதான் சொல்கிறான் அந்நிய செலாவணி. எக்ஸ்சேஞ்சுனா என்னது? செலாவணி. ஃபாரின்னா வெளிநாடு, அதான் வெளிநாடு தமிழில் அந்நிய எக்ஸ்சேஞ்ச். பணப்பரிமாற்றம். எக்ஸ்சேஞ்ச் என்னது? பணப்பரிமாற்றம், பணத்தை கொடுக்கல் வாங்கல், நாட்டோட நாடு, ஒரு நாடு டு நாடு. இப்போ நீயே ஒரு கம்பெனி ஆரம்பித்து அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணனா கூட அந்த அமெரிக்காவில் உள்ள கம்பெனிக்கு அனுப்பலாம். ஆனால் நீ அனுப்பின ரூபா நம்ம அங்கே உள்ளவன் ரிசர்வ் பேங்க்கு தான் கட்டுவான். அந்த நம்ம இந்தியா ரிசர்வ் பேங்க் மூலிமா தான் எனக்கு வரும். அந்த பொருள் பைசா கட்டணும்ல வாங்கினவன் ரிசர்வ் பேங்க் மூலிமா தான். இப்போ அதேமாதிரி நீ ஒரு பொருள் வாங்கினா கூட ரிசர்வ் பேங்க் மூலிமா தான் வாங்க முடியும். நீ ரூபா கட்டினீன்னா அவனுக்கு போகும், ஆனால் நம்ம ரிசர்வ் பேங்க் மூலிமா தான் போகணும். அதுதான் அந்நிய செலாவணி, பணப்பரிமாற்றம், வெளிநாட்டிலோட பணப்பரிமாற்றம். இது தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னா அந்நிய செலாவணின்னு சொல்லுவாங்க. சரியான மீனிங் நீ இப்படியே மனப்பாடம் பண்ணிக்கணும். ஆனால் உள்ளே புரிஞ்சுக்கணும், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச்னா வெளிநாட்டு கூட ஒரு நாடு இன்னொரு நாடு கூட பணப்பரிமாற்றம் செய்வதற்கு பேர் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். அப்போ டேக்ஸேஷன் என்கரேஜஸ், இந்த வரி விதிப்பு என்கரேஜஸ்ன்னு ஊக்குவிக்கிறது. எதை எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் தானே. ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுனாலே எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் தான், ரைட்டா? அந்நிய செலவில் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் ஒன்று ஏற்றுமதி பண்ணணும், இல்லை இறக்குமதி பண்ணணும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மூலிமா. டேக்ஸேஷன்னா வரி விதிப்பு, என்கரேஜஸ்னு ஊக்குவிக்கிறது. எதை? எக்ஸ்போர்ட் ஏற்றுமதி, அண்டு ரிஸ்ட்ரிக்ட் சம் இம்போர்ட்ஸ். ரிஸ்ட்ரிக்ட்னா கட்டுப்படுத்துகிறது, சில இறக்குமதிகளை கட்டுப்படுத்துகிறது. எல்லா பொருளும் இறக்குமதி பண்ண முடியாது, ஏன்னா வெளிநாட்டில் கஞ்சா வச்சிருப்பான் செய்வான், அதெல்லாம் இறக்குமதி பண்ண முடியாது. ரிஸ்ட்ரிக்ட்ஸ் இம்போர்ட்ஸ். எக்ஸ்போர்ட் எதை வேணாலும் பண்ணிக்கலாம், ஆனால் இம்போர்ட் பண்ணும்போது சில நிபந்தனைகளை விதிக்கும், ரைட்டா? அதை தான் இந்த டேக்ஸேஷன், இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச்னா அந்நிய செலாவணி. அதாவது டேக்ஸேஷன் வரி விதிப்பு என்கரேஜஸ்னு ஊக்குவிக்கிறது, எக்ஸ்போர்ட் ஏற்றுமதியை ஊக்குவிக்கிறது, துணை புரிகிறது, உனக்கு ஏற்றுமதி பண்ணுறதுக்கு துணை புரிகிறது. அண்டு ரிஸ்ட்ரிக்ட்ஸ் இம்போர்ட்ஸ். ரிஸ்ட்ரிக்ட்னா கட்டுப்படுத்துகிறது, இம்போர்ட் பண்ணிக்கோ ஆனால் சில கண்டிஷன்ஸ். ஆனால் ரிஸ்ட்ரிக்ட்ஸ் இம்போர்ட்ஸ் இறக்குமதியை கட்டுப்படுத்துகிறது. ஏன்னா நீ ஏற்றுமதி அதிகமாக பண்ண நம்ம பொருளாதாரம் நல்லா போயிட்டுருக்கோம். நீ வாட்டுக்கு இறக்குமதி அதிகமாக பண்ணிட்டு 10 ரூபாய்க்கு நீ ஏற்றுமதி பண்ணிவிட்டு 100 ரூபாய்க்கு இறக்குமதி பண்ணால் 90 ரூபா நம்மளுக்கு நட்டம். இதே 1000 ரூபாய்க்கு ஏற்றுமதி பண்ணு, 100 ரூபாய்க்கு இறக்குமதி பண்ணு, நம்மளுக்கு 900 ரூபா லாபம், அவன் ரூபா நம்மகிட்ட இருக்கும். அதனால தான் சொல்கிறான் ஜெனரலி டெவலப்பிங் கண்ட்ரீஸ் அண்ட் ஈவன் த டெவலப்டு கண்ட்ரீஸ் டோன்ட் இம்போஸ் டேக்ஸஸ் ஆன் எக்ஸ்போர்ட் ஐட்டம்ஸ். அப்படின்னா பொதுவாகவே முன்னேறிய நாடுகள், நல்ல பணக்கார நாடுகள், டெவலப்பிங் கண்ட்ரீஸ்னால் முன்னேறிய நாடுகள், முன்னேறி கொண்டிருக்கும் நாடுகள், டெவலப்பிங்னா முன்னேறி கொண்டிருக்கும் நாடுகள், முன்னேறிட்டு இருக்கு நாடு, நல்ல பணக்காரன் ஆகிட்டுருக்கு. அதான் ஜெனரலி பொதுவாக டெவலப்பிங்னா முன்னேறி கொண்டிருக்கும் நாடுகள். அப்போ பணக்காரன் தான் இன்னும் பணக்காரன் ஆகிட்டுருக்கான். ஈவன் த டெவலப்டு கண்ட்ரீஸ், டெவலப்னா முன்னேறிய நாடுகள், இப்போ அமெரிக்கா ரஷ்யாவில் முன்னேறிய நாடுகள், அவன்கிட்ட எக்கச்சக்கமாக பைசா இருக்குது. அவன்லாம் என்ன பண்ணுவாங்க? டோன்ட் இம்போஸ் டேக்ஸஸ் ஆன் எக்ஸ்போர்ட் ஐட்டம்ஸ். அவங்க நாட்டிலேருந்து வெளியே போகிற பொருட்களுக்கு அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்களா, அவங்க வெளியேற்றினா அது எக்ஸ்போர்ட் தானே, அதுக்கு மேலே வரிகள் விதிக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம வரி விதிப்போம் எக்ஸ்போர்ட்டில், ஏன்னா நம்ம முன்னேறிய நாடு கிடையாது, நடுவில் நிற்கிற நாடு, நம்மளுக்கு பைசா தேவைப்படுது. ஆனால் அவங்க முன்னேறிய நாடுகளும் முன்னேறி கொண்டிருக்கும் நாடுகளும் டோன்ட் இம்போஸ்னால் விதிக்காது. எதை? டேக்ஸஸ் ஆன் எக்ஸ்போர்ட் ஐட்டம்ஸ். அந்த நாடுகள் ஏற்றுமதி பண்ணும் பொருட்கள் மீது வரி விதிக்காது. எந்த நாடுகள்? டெவலப்பிங் கண்ட்ரீஸ்னால் முன்னேறி கொண்டிருக்கும் நாடுகள், அண்டு டெவலப்னா முன்னேறிய நாடுகள் விதிக்காது. அப்போ நம்மளை மாதிரி நாடுகள் விதித்து தான் ஆகும், ரைட்டா? அடுத்து 5 ரீஜனல் டெவலப்மெண்ட். ரீஜனல் டெவலப்மெண்ட் என்னென்னு பார்ப்போமா? அப்போ ரீஜனல் டெவலப்மெண்ட்னு சொன்னால் அதில் என்ன வருது அப்படின்னா, ரீஜனல்ன்ற ஒரு பிராந்திய முன்னேற்றம், ரைட்டா? வட்டாரம் சொல்லலாம், வட்டார முன்னேற்றம்னு சொல்லலாம், பிராந்திய முன்னேற்றம்னு சொல்லலாம், நீ எப்படி வேணாலும் சொல்லிக்கோ. ஒரு பகுதி முன்னேற்றம்னு சொல்லலாம். ரீஜனல் வட்டாரம்,
ஒரு பகுதி, ஒரு ஏரியாவின் முன்னேற்றங்கள். எப்படின்னா டேக்ஸேஷன் பிளேஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் ரோல். அப்படின்ற வரி விதிப்பு பங்கு வகிக்கிறது, செயல்படுகிறது. பிளேஸ்னு பங்கு வகிக்கிறது, செயல்படுகிறது. அண்ட் இம்பார்ட்டன்ட் ரோல் முக்கியமான பங்கு வகிக்கிறது. இதில் இன் ரீஜனல் டெவலப்மெண்ட் அப்படின்னா வட்டார முன்னேற்றங்களில், அதாவது பிராந்திய முன்னேற்றத்தில் டேக்ஸேஷன் வரி விதிப்பு முக்கியமான பங்கு வகிக்கிறது. அடுத்து நெக்ஸ்ட் டேக்ஸ் இன்சென்டிவ்ஸ். டேக்ஸ் இன்சென்டிவ்ஸ் என்னது? அதாவது ஊக்கத்தொகைகள்னு சொல்லுவாங்க. இப்போ இன்சென்டிவ் கொடுக்குறாங்க இல்லையா, ஊக்கத்தொகைகள். நீ இது ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ, ஒரு சட்டை வாங்கினா ஒரு சட்டை ஃப்ரீ. இன்சென்டிவ், அதான் ஃப்ரீன்னு சொல்கிறாங்களா, அதான் இன்சென்டிவ்னு சொல்கிறாங்க. டேக்ஸ் இன்சென்டிவ்ஸ்னால் வரி ஊக்கம், வரி ஊக்கத்தொகை. சச்சஸ் டேக்ஸ் ஹாலிடேஸ் அப்படின்னா டேக்ஸ் ஹாலிடேஸ் ஃபார் செட்டிங் அப் இண்டஸ்ட்ரீஸ் இன் பேக்வேர்ட் ரீஜன்ஸ். அப்படின்னா டேக்ஸ் ஹாலிடேஸ்ன்னு நல்லா பாரு, இந்த இடத்துல இங்கிலீஷ் போட்டிருக்கா பாரு, எனக்கு குழம்பிடுச்சு சார் சில நேரத்தில். இந்த ஹாலிடேன்னு ஏடா இந்த இடத்துல போட்டிருக்கேன்ட்டு பிறகு தான் நான் யோசிச்சதில் தான் எனக்கு கிடச்சிது. டேக்ஸ் இன்சென்டிவ்ஸ்னால் வரி ஊக்கத்தொகை. உனக்கு வரியை கம்மி பண்ணுறான்னு அர்த்தம். இந்த இடத்துல யாருக்கு கம்மி பண்ணுறான்னு சொல்ல வரான். டேக்ஸ் இன்சென்டிவ்ஸ்னால் வரி ஊக்கத்தொகை என்னென்னா வரியை கம்மி பண்ண போகிறான். சச்சஸ் டேக்ஸ் ஹாலிடேஸ் ஃபார் செட்டிங் அப். சச்சஸ் உதாரணமாக டேக்ஸ் ஹாலிடேஸ், டேக்ஸுக்கு விடுமுறை, ஹாலிடேன்னு விடுமுறை. இது டேக்ஸ் ஹாலிடேஸ் என்னது? வரிக்கு விடுமுறை. அப்படின்னா வரி இல்லைன்னு அர்த்தம், ரைட்டா? அதானே, வரிக்கு விடுமுறை. இப்போ ஸ்கூலுக்கு விடுமுறை, அப்போ இன்றைக்கி ஸ்கூல் கிடையாது, நீ போக வேண்டாம். இப்போ வரிக்கு விடுமுறை, அப்போ வரி கிடையாது. எதுக்கு வரி கிடையாது? வரி கிடையாதுன்றது தான் ஹாலிடேன்னு போட்டிருக்கான். நோ டேக்ஸ் அப்படின்றது தான் வரி ஹாலிடேஸ்னு போட்டிருக்கான். புரியுதா? அது கவனமாக பார்த்துக்கோங்க. டேக்ஸ் இன்சென்டிவ் என்பது வரி இன்சென்டிவ் ஊக்கத்தொகை என்பது வரி உனக்கு ஹெல்ப் பண்ணு, வரியை குறைத்தல் என்பது சச்சஸ் இவ்வாறாக இருக்கிறது. எவ்வாறாக? டேக்ஸு ஹாலிடே. டேக்ஸ்னால் வரி கிடையாது. யாருக்கு கிடையாது பாருங்கள், வரி கிடையாது, யாருக்கு கிடையாதுன்னு பாருங்கள். ஃபார் செட்டிங் அப் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னா நீ தொழிற்சாலைகள் அமைத்தால், செட்டிங்னா அமைத்தால், செட்டிங் அப்னு சேர்த்து அமைத்தால், இண்டஸ்ட்ரீஸ் தொழிற்சாலைகள் அமைத்தால் எங்கே? இன் பேக்வேர்டு ஏரியாஸ், தாழ்த்தப்பட்ட ஏரியாக்கள், அதாவது கீழ்த்தரப்பட்ட ஏரியாக்கள். முன்னேறிய ஏரியா இல்லை. இப்போ கிராமங்கள்லையோ இங்கேயோ டவுனுகளை விட்டு கிராமங்களில் பேக்வேர்டான ஏரியாவில் போய் நீ தொழிற்சாலை அமைச்சா அங்கே உள்ளவங்களுக்கு வேலை கிடைக்கும் இல்லையா? அங்கே உள்ளவங்க பணக்காரன், அந்த மக்கள் பணக்காரன் ஆவான் இல்லையா? தொழிற்சாலை வேலை பார்த்து அவன் பட்டினி பசி தீர்ந்து வரும்ல, பட்டினி பசியும். அதனால் அங்கே போய் யார் தொழிற்சாலை ஆரம்பிக்கிறாங்களோ அவங்களுக்கு வரி கிடையாது. டேக்ஸ் ஹாலிடே, அதை தான் சொல்கிறேன். டேக்ஸ் இன்சென்டிவ் என்பது சச்சஸ் எவ்வாறாக இருக்கிறது? டேக்ஸ் ஹாலிடே, வரி கிடையாது. யாருக்கு? ஃபார் செட்டிங் அப் இண்டஸ்ட்ரீஸ் தொழிற்சாலைகள் அமைப்பவர்களுக்கு. எங்கே? இன் பேக்வேர்டு ரீஜன், தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட பகுதியில் போய், அதாவது கிராமப்புறங்கள் பகுதியில் போய் தொழிற்சாலைகள் அமைக்கிறவங்களுக்கு வரி கிடையாது. அதான் ரீஜனல் டெவலப்மெண்ட். அப்போ அந்த ஏரியா முன்னேறிடும், ரைட்டா? அவங்களுக்கு வேலை கிடைக்கும். விச் இன்டியூசஸ், அது தூண்டுகிறது. இந்த மாதிரி அமைச்சா விச் இன்டியூசஸ் பிஸ்னஸ் ஃபைம்ஸ். இது என்ன செய்யும்? இந்த மாதிரி நம்ம சலுகை கொடுத்தா இது என்ன செய்யும்? தொழிற்சாலை அமைக்கிற ஓனர்களை தூண்டும். ஓ, நம்மளுக்கு வரி கிடையாது, நம்ம அங்கே போய் அமைப்போம் அப்படின்னு. விச் இன்டியூசஸ், இந்த கொள்கை இன்டியூசஸ் தூண்டும். யாரே? பிஸ்னஸ் ஃபைம் தொழிற்சாலை ஓனர்கள். பிஸ்னஸ்னால் தொழில் செய்யும். ஃபைம்ஸ்னால் தொழிற்சாலை ஓனர்கள்னு அர்த்தம். ஃபைம்னா தொழிற்சாலைகள். இந்த ஃபைம்னா தொழிற்சாலை தான், இண்டஸ்ட்ரி தான். ஃபைம்ஸ்னாலும் இண்டஸ்ட்ரின்னா ஒன்று தான். தொழிற்சாலை அமைக்கும் நபர்களை, பிஸ்னஸ்னால் தொழிற்சாலை அமைக்கும் நபர்களை இது தூண்டும். இந்த வரி இல்லைன்னு சொல்கிறது தூண்டும். தூண்டி என்ன செய்யும்? டு செட்டப் அமைக்க சொல்லும் இண்டஸ்ட்ரீஸ் இன் சச் ரீஜன். அவங்கள இந்த வரி இல்லைன்னு சொல்கிறது தூண்டி அவங்க தொழிற்சாலையை டு செட்டப்னா அமைக்க, இண்டஸ்ட்ரி தொழிற்சாலைகளை அமைக்க சொல்லும். இன் சச் ரீஜன், அந்த பகுதியில். அதை தான் இந்த அளவுக்கு போட்டிருக்கான், ரைட்டா? அடுத்து கண்ட்ரோல் ஆஃப் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ கண்ட்ரோல் ஆஃப் இன்ஃப்ளேஷன் அப்படின்றது என்னன்னு பார்ப்போம், ரைட்டா? கண்ட்ரோல் ஆஃப் இன்ஃப்ளேஷன் என்னது? இன்ஃப்ளேஷன் என்னது? பணவீக்கம்னு அர்த்தம். பணவீக்கம்னா தாறுமாறாக போயிடும், நாடு வந்து நாசமாக போயிடும், ரைட்டா? ஏன்னா பணவீக்கம்னா ஒரு கோல்கேட் பேஸ்ட் நீ 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருக்க, அது 100 ரூபாய்க்கு வாங்க வேண்டிய நிலைமை வந்துடும். அப்போ பணவீக்கம். இப்போ சிலோனில் அதான் கூத்து. சிலோனில் பங்களாதேஷ்லேயும் பாகிஸ்தான்லேயும் இந்த நிலைமை தான். 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்த பொருள் 100 ரூபாய்க்கு போயிடுச்சு, பணத்துக்கு மதிப்பில்லாமல் போச்சு. அப்போ பசி பட்டினி வந்துடும், ரைட்டா? எவ்வளோ ரேட்டு கம்மியான ரேட்டில் வாங்குறியோ ஒரு பொருளை, அப்பப்போ உன் நாடு முன்னேறிட்டுருக்குன்னு அர்த்தம்.
சாதாரண பொருள் அதிகமான ரேட்டில் போனால் இன்ஃப்ளேஷன்னா பணவீக்கம், பணத்துக்கு ஒரு மதிப்பு இல்லாமல் போச்சுன்னு அர்த்தம். கண்ட்ரோல், அதை கட்டுப்படுத்தணும். பணவீக்கம், இன்ஃப்ளேஷனாக பணவீக்கம், அப்போ பணத்துக்கு மதிப்பு இல்லைன்னு அர்த்தம். அதனால் அதான் தமிழில் பணவீக்கம்பாக நீ இப்படி புரிஞ்சுக்கோ, பணத்துக்கு மதிப்பு இல்லை, அதை கட்டுப்படுத்தணும், அதை மதிப்புக்கு கொண்டு வரணும், அதை கண்ட்ரோல் ஆஃப் இன்ஃப்ளேஷன் அப்படின்னா பணவீக்கத்தை கட்டுப்படுத்துதல். டாக்ஸேஷன் கேன் பி யூஸ்ட், இந்த வரி விதிப்பு கேன் பி யூஸ்னு உபயோகப்படுத்தப்படுகிறது. ஆஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு சாதனமாக உபயோகப்படுத்தப்படுகிறது, ஒரு நல்ல ஒரு கொள்கையாக உபயோகப்படுத்தப்படுது. இன்ஸ்ட்ருமெண்ட் இந்த இடத்துல ஒரு பொருள்னு வச்சுக்கிறத, ஒரு நல்ல ஒரு திட்டம்னு வச்சுக்கேன். ஆனால் நீ அவன் எழுதியிருக்காங்க, அதை நம்ம அப்படி புரிஞ்சுக்கணும். டாக்ஸேஷனை வரி விதிப்பு கேன் பி யூஸ் உபயோகப்படுத்தப்படுகிறது, ஒரு நல்ல சாதனமாக உபயோகப்படுத்தப்படுகிறது. எதற்காக வேண்டிய? ஃபார் கண்ட்ரோலிங் இன்ஃப்ளேஷன், அப்படின்னா இந்த பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவதற்காக வேண்டி இந்த வரி விதிப்பு என்பது ஒரு நல்ல சாதனமாக உபயோகப்படுத்தப்படுகிறது. த்ரூ டாக்ஸேஷன்னா வரி விதிப்பின் மூலமாக, அதன் மூலமாக த கவர்மெண்ட் கேன் கண்ட்ரோல், அரசாங்கத்தால் கேன் முடியும், கண்ட்ரோல் இன்ஃப்ளேஷன், கண்ட்ரோல்னால் கட்டுப்படுத்த முடியும், பணவீக்கம், இன்ஃப்ளேஷனை பணவீக்கத்தை கட்டுப்படுத்த முடியும். எவ்வாறாக? பை ரெடியூசிங் த டேக்ஸ் ஆன் கமோடிட்டிஸ், அப்படின்னா கமோடிட்டிஸ் நுகரும் பொருட்கள், நீ வாங்குகிற பொருட்கள், மக்கள் வாங்கக்கூடிய பொருட்கள் எதுவாக இருந்தாலும் சோப்பு சீப்பு எல்லாம் கமோடிட்டிஸ் மேலே வரியை குறைப்பதன் மூலமாக, பை ரெடியூஸ்னால் குறைப்பதன் மூலமாக, எதை? வரியை, ரெடியூஸிங் த டேக்ஸ், வரியை குறைப்பதன் மூலமாக. எதில்? ஆன் கமோடிட்டிஸ், அப்படின்னா கமோடிட்டிஸ்னா நுகரும் பொருட்கள் மனுஷன் வாங்குகிற பொருட்கள் மீது வரியை குறைப்பதன் மூலமாக இந்த பணவீக்கத்தை நாம் கட்டுப்படுத்தலாம் என்கிறார்கள். ரைட்டா? அடுத்து நெக்ஸ்ட், டிஃபரன்ஸ் பிட்வீன் டேக்ஸ் அண்டு பேமெண்ட்ஸ், வரி மற்றும் செலுத்துதல். ரைட்டா? பேமெண்ட் அப்படின்னா செலுத்துதல். ரைட்டா? எது? கட்டணம். இப்போ நம்ம கக்கூசுக்கு போகிறோம், கட்டணம் 5 ரூபான்னு போடுறோம்ல, அப்போ 5 ரூபா நம்ம செலுத்தி தான் போகணும். இப்போது சினிமா தேட்டர் போகிற கட்டணம் 50 ரூபா, 100 ரூபா, 200 போடுறான், அதுதான் பேமெண்ட்ஸ்னால் கட்டணங்கள். டேக்ஸ்னால் வரிகளுக்கும் கட்டணங்களுக்கும் உள்ள வேறுபாடு என்ன, டிஃப்ரென்ஸ்னால் வேறுபாடு என்னன்னு பார்ப்போம். இப்போ டேக்ஸ் இஸ் எ கம்பல்சரி டு த கவர்மெண்ட் வித்தவுட் கெட்டிங் எனி டைரக்ட் பெனிஃபிட்ஸ். டேக்ஸ் என்பது இருக்கிறது கம்பல்சரி, கட்டாயமாக டு த கவர்மெண்ட், நீ செலுத்தித்தான் ஆகணும். டேக்ஸ், வரி இஸ் கம்பல்சரி, கட்டாயமான ஒன்று. யாருக்கு? அரசாங்கத்துக்கு. நீ செலுத்தித்தான், கம்பல்சரி கட்டாயமாக டு த கவர்மெண்ட்டுக்கு செலுத்தித்தான் ஆகணும். ஆனால் நீ கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் செலுத்தினால ஏதாவது நம்மளுக்கு ஆதாயம் கிடைக்குமான்னு நினைக்க முடியாது. செலுத்தினோட முடிஞ்சு போச்சு, அதில் எந்த பெனிஃபிட்டும் கிடைக்காது. வித்தவுட் கெட்டிங் எனி டைரக்ட் பெனிஃபிட்ஸ், எதுவும் கிடைக்காது. வரியை செலுத்தியாச்சா அவன் வேலை முடிஞ்சிச்சு, போயிட்டே இருக்கணும். வித்தவுட் கெட்டிங், எந்த வித ஆதாயமும் கிடைக்காது. எனி டைரக்ட் பெனிஃபிட்ஸ், நேரடி பலன்கள் கிடைக்காது. கிடைக்குமா? நான் உங்கள் அம்மா வரி செலுத்துறதுனால ஏதாவது கவர்மெண்ட் இருந்து சலுகை வருதா? பல்லே இல்லை. அது கட்டாயமாக நீ கொடுத்து தான் அவங்களே ஜெயிலில் வச்சுருவான். டேக்ஸ் இஸ் கம்பல்சரி, கட்டாயமாக ஒன்று. டு அரசாங்கத்துக்கு நீ செலுத்தணும். ஆனால் எதையும் எதிர்பார்க்க முடியாது. வித்தவுட் கெட்டிங், நீ எதையும் பெற முடியாது. எனி டைரக்ட் பெனிஃபிட்ஸ், எந்த விதமான நேரடியாக சலுகைகள் பெற முடியாது டேக்ஸ் மூலிமா. இப்போ ஃபீஸ் மூலிமா பெறலாம். இப்போ நான் கட்டணம் செலுத்துகிறேன், சினிமா தேட்டரில் போய் கட்டணம் செலுத்துகிறேன், அவன் டிக்கெட் கொடுத்துட்றான், இப்போ எனக்கு பெனிஃபிட் கிடைக்கும், நான் உள்ளே போய் படம் பார்க்கலாம். வெறும் டிக்கெட் கொடுத்துட்டு வெளியே போனால் சொல்கிறான், நான் கட்டணம் செலுத்துகிறேன், 100 ரூபா டிக்கெட்டுன்றேன், நான் செலுத்திடுறேன். அங்கேயும் நான் டேக்ஸ் பேமெண்ட் பண்ணுறதோட சரி, கவர்மெண்ட் எனக்கு எதாவது கொடுக்குதா? கொடுக்கல இல்லையா? டேக்ஸ் பேமெண்ட் பண்ணுறேன், கொடுக்கல. ஆனால் இங்கே பேமெண்ட்டு, கட்டணத்தில் போய் நான் ஒரு தேட்டர்லையோ ஒரு கக்கூஸில் போய் 5 ரூபா எனக்கு லெட்டின் வருது, 5 ரூபா செலுத்திட்டு நீ வெளியில் போன சொல்கிறேன், நான் லெட்டின் போயிட்டு தான் வருவேன், லெட்டின் போகிறதுக்கு தான் 5 ரூபா செலுத்துகிறேன். அப்போ டேக்ஸ் கட்டுறதுக்காக எதாவது கிடைக்குதா? கிடைக்காது. ரைட்டா? அதான் சொல்கிறான். இப்போ ஃபீ இஸ் த பேமெண்ட். ஃபீனா தொகை, நீ கட்டண தொகை. ஃபீனா தொகை, பேமெண்ட்னா கட்டண தொகை. ஃபார் கெட்டிங் எனி சர்வீசஸ், நீ பெறுவதற்காக நீ இதை செலுத்துகிறாய். ஃபார் கெட்டிங், பெறுவதற்கு, ஒரு சர்வீஸ், ஒரு சேவையை பெறுவதற்கு நீ கட்டணம் செலுத்துகிறாய். இப்போ கக்கூஸ் போகிறேன், எனக்கு லெட்டின் வருது, அது ஒரு சேவை தான், எனக்கு வெளிக்கு போகணும், அது ஒரு வேலை. அப்போ நான் துட்டு கொடுத்துட்டு போகிறேன், அதுக்காக நான் செலுத்தக்கூடிய அமௌண்ட்டு தான் இது. இப்போ நான் சினிமா பார்க்கணுன்னு விரும்புகிறேன், அதுக்கு நான் பேமெண்ட் பண்ணுறேன். ஃபீஸ்னால் தொகை, கட்டண தொகை செலுத்துகிறேன். எதற்கு? ஃபார் கெட்டிங் சர்வீசஸ், பெறுவதற்கு, சேவையை பெறுவதற்கு. சேவை என்னென்னது? நான் படம் பார்க்க போகிறது அவன் எனக்கு கொடுக்குற சேவை. படத்தை ஓட்டுறான்லே, அது சேவை பண்ணுறான்ல,
அவன் கக்கூஸை நிர்ணயம் பண்ணியிருக்கான், கட்டியிருக்கான், எல்லாம் ஒரு சேவை. அது விளையாட்டு மைதானத்தில் போகிறேன், இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடக்குது, பார்க்க போகிறேன். அப்போ அவங்க விளையாடுறாங்க இல்லையா, அதை காமிக்கிறாங்க இல்லையா, என்னை உட்கார வச்சு சீட்டு கொடுத்து காமிக்கிறேன், அது ஒரு சேவை பண்ணுறாங்களா, அதுக்கு நான் கட்டணம் செலுத்துகிறேன். இங்கே நீ கட்டணம் செலுத்தினால் அதை அனுபவிக்கலாம். ஆனால் டேக்ஸில் கொடுத்ததோட சரி எதுவும் கிடைக்காது. ரைட்டா? ரெண்டாவது பாயிண்ட், இஃப் த எலிமெண்ட் ஆஃப் த ரெவென்யூ ஃபார் ஜெனரல் பர்பஸ் ஆஃப் த ஸ்டேட் ப்ரிடாமினேட்ஸ் த லெவி பிகம்ஸ் எ டேக்ஸ் அப்படின்றான். அப்போது இதில் நல்லா கவனிங்க, என்ன சொல்கிறான்னு பாருங்கள். அப்போ ப்ரிடாமினன்ஸ்னு சொல்கிறீங்க, த எலிமெண்ட், அதாவது என்ன சொல்கிறான், த எலிமெண்ட் ஆஃப் ரெவென்யூன்றான். அதாவது முக்கிய வருவாய், த எலிமெண்ட் ஆஃப் த ரெவென்யூ, முக்கிய வருவாய் கூறுகள். அது எலிமெண்ட்னா ரெவென்யூனா வருவாய், இஃப் இருந்தால் முக்கிய வருவாய் கூறுகள், அப்போ முக்கிய அம்சம்னு அர்த்தம். வருவாயின் முக்கிய அம்சங்கள் என்னவாக இருக்கிறது, ஃபார் ஜெனரல் பர்பஸ், பொதுவான செயல்பாடுகளுக்கு வருமான முக்கிய அம்சங்கள் என்னவென்றால் ஆஃப் த ஸ்டேட் ப்ரிடாமினேட்ஸ். அப்படின்னா ஸ்டேட்னா என்னது, நம்மளோட மாநிலம் மேல் ஆதிக்கம் செலுத்துகிறது. ப்ரிடாமினேட்ஸ்னால் அதாவது மேல் ஆதிக்கம் செலுத்துகிறது. ரைட்டா? முக்கியமான வரி வருவாய்க்கு ஃபார் ஜெனரல், பொதுவான வேலைகளுக்கு, பொதுவான ஜெனரல் பர்பஸ்னால் பொதுவான வேலைகளுக்கு வருமானம், த எலிமெண்ட் ஆஃப் ரெவென்யூ என்னது, எலிமெண்ட் ஆஃப் ரெவென்யூனா வரி வருவாய் மூலக்கூறுகள்னு சொல்லுவாங்க. அதை முக்கியமான வருமானம் ஃபார் ஜெனரல் பர்பஸ் ஆஃப் த ஸ்டேட் ப்ரிடாமினேட்ஸ் அப்படின்னு சொன்னால் மாநிலம்தான் மேலாதிக்கம் செலுத்துகிறது. ரைட்டா? அதுக்கடுத்து த லெவி பிகம்ஸ் எ டேக்ஸ் அப்படின்றான். லெவினால் வரி விதிப்பு, த லெவினால் வரி விதிப்பு தான். அதாவது வரி விதிப்பு பிகம்ஸ் எ டேக்ஸ், அது வந்து ஒரு வரியாக வருகிறது. லெவினா வரி விதிப்பு, டேக்ஸேஷன் தான் இந்த இடத்துல. ரைட்டா? டேக்ஸேஷனால் வரி விதிப்பு தான், லெவினால் வரி விதிப்பு தான், பிகம்ஸே அது ஒரு வரியாக வருகிறது. த லெவி வரி விதிப்பு பிகம்ஸ் எ டேக்ஸ் அப்படின்னு மீனிங் என்னென்னா, மாநிலம் ஸ்டேட் ப்ரிடாமினன்ஸ்னால் ப்ரிடாமினன்ஸ் அப்படின்னா ஆதிக்கம் செலுத்துகிறது, மேலோங்கி நிற்கிறது. மாநிலத்துக்கு தான் பவர். எதில், ஃபார் ஜெனரல் பொதுவான வேலைப்பாடுகளில் வருமானத்தை உண்டாக்குவதில், த எலிமெண்ட் ஆஃப் ரெவென்யூ அப்படின்னா வருமானத்தை உண்டாக்கக்கூடிய முக்கிய கூறுகள் எதில், பொதுவான வேலைப்பாடுகள். பொதுவான வேலைகளில் மாநில சர்க்கார் தான் வரி விதிக்கிறதுன்னு அர்த்தம். அதை ஸ்டேட் ரெவென்யூன்னா பொதுவான வருமானத்தில், ஃபார் த பர்பஸ் ஜெனரல் பர்பஸ் அப்படின்னா வருமான மூலக்கூறுகள், எலிமெண்ட் ஆஃப் ரெவென்யூ வருமான மூலக்கூறுகள், வருமான வழிகள்னு வச்சுக்கேன். இந்த இடத்துல எலிமெண்ட்னா வருமான வழிகள் எதில், ஆஃப் ஜெனரல் பர்பஸ், பொதுவான வேலைகளில், பொதுவான சேவைகளில். எதில், பொதுவான சேவைகளில் வருவாய் ஈட்டுவது யார், அதில் யார் மேல் நோங்கி இருக்கா, ஸ்டேட், மாநிலம்தான் மேலே இருக்குது. ப்ரிடாமினன்ஸ்னால் மேலாதிக்கம் செலுத்துகிறது. அடுத்து த லெவி, அதில் வரியிடுதல், டேக்ஸேஷன் பிகம்ஸ் எ டேக்ஸ், அதில் வரியிடுறது தான் வரின்றான். இங்கே பார்ப்போம். ஒயில் த ஃபீ, அதாவது ஃபீனா ஒரு தொகை, பேமெண்ட், கட்டண தொகை நீ செலுத்துகிற. ஃபீ இஸ் எ பேமெண்ட்னா தொகை, பேமெண்ட்னா கட்டண தொகை நீ செலுத்தும் போது ஃபார் எ ஸ்பெசிஃபிக் பெனிஃபிட், ஒரு குறிப்பிட்ட பெனிஃபிட், ஆதாயத்துக்காக வேண்டி, உனக்கு ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஆதாயம் வேணும், அதுக்காண்டி நீ பேமெண்ட் பண்ணுற. ரைட்டா? ஒரு குறிப்பிட்ட ஆதாயத்துக்காக வேண்டி நீ செலுத்தப்படும் தொகை ப்ரிவிலேஜஸ் முக்கியமாக உனக்கு வழங்கப்படுகிறது. ஆல்தோ த ஸ்பெஷல் டு த ப்ரீமியர் பர்பஸ் ஆஃப் ரெகுலேஷன் இன் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றான். அப்படின்னா இப்போ நீ குறிப்பிட்ட ஒரு வேலைக்காக வேண்டி செலுத்தப்படக்கூடிய தொகை, ரைட்டா, செலுத்துகிற தொகை இருக்குது இல்லையா, அதை தான் இவன் சொல்லியிருக்கான். என்னன்னு சொல்லியிருக்கான் நல்லா கவனமாக பாருங்கள். அதாவது ஸ்பெஷல் ப்ரிவிலேஜஸ், அதாவது ஸ்பெஷல் ப்ரிவிலேஜஸ்னால் சிறப்பான, ப்ரிவிலேஜஸ்ன்னு என்னது, அதாவது ஸ்பெஷல் பிரைமரி, ரைட்டா, ஸ்பெஷல் பிரைமரி ப்ரிவிலேஜஸ், ஸ்பெஷல் பெனிஃபிட்னு சொல்கிறான். அது என்ன சொல்கிறான்னு சொன்னால் நான் தப்பு கவனிங்க, இது ஒன்றுமே இல்லை. ரைட்டா? அதாவது பொது நலன்னு சொல்லலாம். பொது நல ஒழுங்குமுறை சிறப்பான முதன்மை நோக்கமாக மாட்டான். அதாவது பொதுவான நலனை கோரி. ரைட்டா? பொதுவான நலன். ரைட்டா? பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்னால் பொது நலன் அர்த்தம். பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் ரெகுலேஷன் சொன்னால் என்னது, ஒரு ஒழுங்குமுறை. ரைட்டா? ஒரு ஒழுங்குமுறை டு த பிரைமரி பர்பஸ்னால் அதாவது முதன்மை காரணங்கள். ரைட்டா? முதன்மை நோக்கங்கள், அதாவது முதன்மை நோக்கங்களுக்காக நீ செலுத்தக்கூடிய பைசா, ஆல்தோ இருந்த ப்ரிவிலேஜஸ் அப்படின்னு சொல்கிறான். ரைட்டா? ப்ரிவிலேஜஸ் அதனால கவனிங்க.
இது கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். ஸ்பெசிஃபிக் பெனிஃபிட் ப்ரிவிலேஜஸ்ன்றான். ஸ்பெசிஃபிக் பெனிஃபிட் ப்ரிவிலேஜ்னால் குறிப்பிட்ட நன்மை, ரைட்டா, குறிப்பிட்ட நன்மை உனக்கு வரும்ன்றான். குறிப்பிட்ட நன்மைகள் உனக்கு கொடுக்கப்படும், சலுகைகள் வழங்கப்படும்ன்றான், ரைட்டா. எதற்கு? அந்த குறிப்பிட்ட சலுகைகளுக்காக வேண்டி நீ ஒரு பேமெண்ட் பண்ணுற. ஒயில் ஏ ஃபீ இஸ் ஏ பேமெண்ட். பேமெண்ட்னா கட்டண வசூல். நீ கட்டணம் செலுத்துகிறாய். எதற்கு? குறிப்பிட்ட ஒரு நன்மைக்காக வேண்டி. அது ஆல்தோ இருந்த போதிலும், அது எது அப்படி நீ குறிப்பிட்ட சலுகைக்காண்டி நன்மை நீ பேமெண்ட் பண்ணால் கூட அதை எப்படி சொல்கிறான்னு சொன்னால், ஆல்தோ அதை எவ்வாறாக சொல்கிறான்னா ஸ்பெஷல் டு த பிரைமரி பர்பஸ் அப்படின்றான். ஸ்பெஷல்னா சிறப்பான, பிரைமரி பர்பஸ்னால் முதன்மை நோக்கம், ரைட்டா. சிறப்பான முதன்மை நோக்கமாக இருக்கின்றன. எதற்கு? ஆஃப் ரெகுலேஷன் ஆஃப் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா, ரெகுலேஷனை ஒழுங்குமுறைப்படுத்த, பொதுநலனை ஒழுங்குமுறைப்படுத்த வேண்டி. இதை மொத்தமாக படிக்கணும்னா, பொதுநலனை ஒழுங்குமுறைப்படுத்த சிறப்பான முதன்மை நோக்கமாகும் என்று படிக்கலாம். எது? அதற்காக வேண்டி தான் உனக்கு ஸ்பெஷல் பெனிஃபிட் கொடுக்குறார்கள். பிரத்யோக சலுகைகள் வழங்கப்படுகிறது நீ செலுத்தும் தொகைக்காக வேண்டி. இதை கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக பார்த்துக்கோங்க, ரைட்டா. டேக்ஸ் இஸ் ஏ கம்பல்சரி பேமெண்ட். இது டேக்ஸ் வந்து நீ கட்டாயமாக செலுத்தப்பட வேண்டும். முடியாதுன்னு சொல்ல முடியாது. இங்கே அப்படி கிடையாது. நீ சினிமாவுக்கு போகணுன்னா போகலாம், போக முடியாதுனால வந்துடலாம், அது உன் விருப்பம். ஃபீ இஸ் ஏ வாலண்டரி பேமெண்ட். அப்படின்னா ஃபீன்ற தொகை, வாலண்டரினா நீ விருப்பப்பட்டு கொடுக்குறது தான். விருப்பப்பட்டால் தான் உண்டு. இந்த கட்டணம் விருப்பப்பட்டு கொடுக்குறது. விருப்பப்பட்டு தான் படத்துக்கு போகிறோம், இல்லைன்னா நம்ம போக முடியாது, நம்ம ரூபா நம்மகிட்ட தான் இருக்கும், ரைட்டா. அது அப்படி இல்லை. டேக்ஸ் கட்டாயமே நீ கொடுத்தாகும். டேக்ஸ் இஸ் எ கம்பல்சரி பேமெண்ட், ஃபீ இஸ் எ வாலண்டரி பேமெண்ட். வாலண்டரி விருப்பப்பட்ட கட்டணம். அப்போ விருப்பம் இருந்தால் நான் பாத்ரூம் வந்தால் தான் போவேன், இன்னொரு மட்டும் போக மாட்டேன், என் பைசா மிச்சம், ரைட்டா. அடுத்து நெக்ஸ்ட்டு, இஃப் டேக்ஸ் இஸ் இம்போஸ் ஆன் ஏ பர்சன் அப்படின்னா, ஒரு நபர் மேலே டேக்ஸ் வரி விதிக்கப்பட்டால் ஹி ஹேஸ் டு பே இட். அவன் அதை செலுத்தித்தானே ஆக வேண்டும். ஹி ஹேஸ், அவன் பண்ணித்தானே ஆகணும். டு பேனா செலுத்தித்தானே ஆகணும். அதர்வைஸ் அப்படி இல்லைன்னா ஹி ஹேஸ் டு பி பெனாலைஸ்டு. அவன் தண்டனைக்கு உட்படுவான். ஹி ஹேஸ் டு பி பெனாலைஸ்டு. பெனாலைஸ்னா தண்டனைக்கு உட்படுவான். டு பி தண்டிக்கப்படுவான். ஹி ஹேஸ் டு பி பெனாலைஸ்ட். அவன் தண்டிக்கப்படுவான், ரைட்டா. நெக்ஸ்ட் இங்கே வாங்க. ஆன் த அதர் ஹேண்ட் ஃபீ இஸ் நாட் பெய்டு. நீ வந்து தொகை செலுத்தப்படலைன்னு சொன்னால், இதில் நீ இது இப்போ சினிமா தேட்டரே வச்சுக்கிறோமே, நீ அங்கே போக விருப்பம் இல்லை என்றால், இஃப் த பர்சன் டோன்ட் வாண்ட் டு கோ த சர்வீஸ் கெட் த சர்வீஸ். நீ போகலைன்னா உனக்கு அங்கே சேவை கிடைக்காது, படம் காமிக்க மாட்டாங்க, நீ பார்க்க முடியாது. அதான் சொல்கிறான். அங்கே நீ கட்டாயமாக நீ செலுத்தி தான் ஆகணும். இங்கே எப்படின்னா அந்த அதர் ஹேண்ட், இங்கே வந்து பார்க்கும்போது ஃபீ இஸ் நாட் பெய்டு. நீ அந்த மணியை செலுத்தலை, சினிமா தேட்டருக்கு முன்னாடி நின்றுருக்க, அங்கே போய் டிக்கெட் எடுக்கலைன்னு சொன்னால் ஃபீ இஸ் நாட் பெய்டு. அங்கே தொகையை செலுத்தவில்லை என்றால் உனக்கு அந்த சேவை கிடைக்காது, நீ படம் பார்க்க முடியாது. அதான் சொல்லலாம். இஃப் த பர்சன் டோன்ட் வாண்ட் டு கெட் த சர்வீஸ், அவனுக்கு அந்த சர்வீஸ் வேண்டாம், படம் பார்க்க விருப்பம் இல்லைன்னா அவன் அதை செலுத்த மாட்டான். இஃப் த பர்சன், அந்த நபர் டோன்ட் வாண்ட், அவனால் விரும்ப முடியாது, எதை உண்மை டு கெட் த சர்வீஸ், அந்த சினிமாவை பார்க்க முடியும். சர்வீஸ்னால் சேவையை பார்க்க முடியாது. அடுத்து ஐந்தாவது, இன் திஸ் கேஸ், இந்த வழியில் த பேயர்னால் வரி செலுத்தும் நபர் டஸ் நாட் எக்ஸ்பெக்ட் எனி டைரக்ட் பெனிஃபிட்ஸ். அப்படின்னா இதில் முதல்ல சொன்ன மாதிரி தான், வரி செலுத்துகிறவங்க எந்த விதமான எதிர்பார்ப்பையும் கவர்மெண்ட் வந்து எதிர்பார்க்கக்கூடாது. த டேக்ஸ் பேயர் வரி செலுத்தும் நபர் டஸ் நாட் எக்ஸ்பெக்ட், அதாவது எதிர்பார்க்கக்கூடாது. டஸ் நாட்னா கூடாது, எக்ஸ்பெக்ட்னா எதிர்பார்க்கக்கூடாது. எனி டைரக்ட் பெனிஃபிட், நேரடியான சலுகைகளை எதிர்பார்க்கக்கூடாது. எக்ஸாம்பிள், இன்கம் டேக்ஸ், கிஃப்ட் பாக்ஸ், வெல்த் டேக்ஸ், வேட், இதெல்லாம் செலுத்துகிறவங்க எந்த விதமான ஒரு நம்ம கொடுக்குறோம், நம்மளுக்கு எதாவது கிடைக்குமா அப்படின்னா, ஒருத்தர் கிஃப்ட் கொடுக்குறேன், இப்போ லிசாவுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறேன், கொடுத்ததுனால எனக்கு அதை லிசா கொடுக்குமான்னு சொல்லி எதிர்பார்க்க முடியுமா? முடியாது. கொடுத்ததே. அடுத்து இன்கம் டேக்ஸ், வரி நான் செலுத்துகிறேன், எனக்கு எதாவது கிடைக்குமா திருப்பி கவர்மெண்ட்? ஒன்றும் கிடைக்காது. அடுத்து வெல்த் டேக்ஸ், நான் சொத்து வரி கட்டுறேன், வீட்டு வரி, எதாவது கிடைக்குமா? கிடைக்காது. அடுத்து வேல்யூ ஆடட் டேக்ஸ் கட்டுறேன், ஒன்றும் கிடைக்காது. சரியா? அப்போ இங்கே வாங்க. அப்போ ஃபீ பேயர்னால் தொகை செலுத்தும் நபர் கேன் கெட் டைரக்ட் பெனிஃபிட், அவருக்கு நேரடியாக பலன் கிடைக்கும். நீ எந்த இதுக்கு ரூபா செலுத்துறியோ அதனோட பலன் உனக்கு கிடைக்கும். ஃபார் பேயிங் த ஃபீ, அதாவது ஃபீ பேயர்னால் தொகை செலுத்தும் நபர் கேன் கெட் பெற முடியும் டைரக்ட் பெனிஃபிட், நேரடி
வசதிகளை சலுகைகளை பெற முடியும். எதற்காக வேண்டிய ஃபார் பேயிங் ஃபீ, அவன் தொகை செலுத்தியதனால் அவனுக்கு பெனிஃபிட் கிடைக்கும். எக்ஸாம்பிள், இப்போ ஸ்டாம்ப் ஃபீனா நீ சொத்தை போய் விற்கிற, இப்போ கல்யாணம் முடிக்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற, உனக்கு கல்யாண சான்றிதழ் கிடைக்குது ரைட்டா. அடுத்து டிரைவிங் லைசன்ஸ் நீ ரூபா கொடுக்குற, உனக்கு டிரைவிங் லைசன்ஸ் கிடைக்குது. அரசாங்க ஃபீஸ் கட்டுற இல்லையா, 100 ரூபா கட்டணும்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை கட்டுற, அது வந்துடுது. அடுத்து கவர்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன், அரசாங்க பதிவீடுகள், நீ எங்கேயோ பதிஞ்சுன்னா அது ஃபீஸ் கட்ட சொல்லுவாங்க. கட்டின இப்போ ஸ்கூலில் போகிற, அதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ்னு கட்டுறதில்ல, 100 ரூபா 200 கேட்குறான்ல, காலேஜில் போனால் 500 கேட்குறல, அது கொடுத்தா உங்களுக்கு அட்மிஷன், அது கொடுத்தா தானே அட்மிஷன் அப்ளிகேஷனை கொடுக்குறான். அதை வாங்கினா தானே நீ அட்மிஷன் ஆக முடியும். அப்போ உனக்கு அந்த நுழைவதற்கு நீ ஃபீஸ் கட்டுற, அந்த உனக்கு நுழைவு வாசல் திறந்துருக்கு, காலேஜில் சீட் கிடச்சிச்சு ரைட்டா. அதுதான் இங்கே சொல்லியிருக்கான். ரைட், நெக்ஸ்ட் பேரை பார்க்கலாம்.